இந்த கோவிட் சிச்சுவேஷன், இந்த வார் சிச்சுவேஷன், இது எல்லாமே நமக்கு எக்கனாமிக்கலா சொல்லிக் கொடுத்த ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன? நம்மளோட தேவைக்கு ஒரே ஒரு கண்ட்ரி மட்டும் டிபெண்ட் பண்ணியிருந்தா ஃபியூச்சர்ல எப்ப வேணா இந்த கனெக்ஷன் கட் ஆகலாம். வார்னாலேயோ இல்ல டிசீஸ்னாலேயோ அந்த சப்ளை செயின் கட் ஆகலாம். அப்ப முடிஞ்ச அளவுக்கு நமக்கு எந்த பொருள்லாம் தேவையோ, நம்ம நாட்டுக்கு எந்த பொருள்லாம் தேவையோ அந்த பொருளை முடிஞ்ச அளவுக்கு எந்த ஊர்ல பாசிபிலிட்டிஸ் இருக்கோ எல்லா கண்ட்ரிஸ் கிட்ட இருந்தும் வாங்குறதுக்கு வழி என்ன பண்ணலாம்? டைவர்சிஃபை பண்ணலாம். வைஸ் வர்சா இல்ல, டைவர்சிஃபிகேஷன் ஆஃப் இம்போர்ட்னு சொல்லலாம், டைவர்சிஃபிகேஷன் ஆஃப் எக்ஸ்போர்ட்னு சொல்லலாம். ரொம்ப சிம்பிள் தானே. நம்ம கடைக்கு தேவையான பொருளை முடிஞ்ச அளவுக்கு நிறைய சப்ளையர்ஸ் கிட்ட இருந்து வாங்கினா நமக்கு நல்லதுதான். அதே மாதிரி நம்ம உருவாக்கின பொருளை ஒரே ஒரு ஆளுக்கு அனுப்புறதை விட, ஒரே ஒரு கண்ட்ரிக்கு அனுப்புறதை விட எக்ஸ்போர்ட் டைவர்சிஃபை பண்ணா அதான் குட் பிசினஸ். ஸோ கோவிட் சிச்சுவேஷனும் இப்போ நடக்கிற வாரம் இந்தியாவுக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு முக்கியமான லெசன். ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல தான் நியூசிலாந்து கூட இந்தியா சைன் பண்ண எஃப்டிஏவை பார்க்கணும். ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். இந்தியாவும் நியூசிலாண்டும் ட்ரேட் பண்ணிக்கலாம். எனக்கு தேவையான பொருளை உங்க நாட்டில இருந்து வாங்கிக்கிறேன், நான் உருவாக்கின பொருளை உங்க ஊர்ல வந்து வித்துக்கிறேன். பாயிண்ட் புரியுதுல? அப்ப நீங்க எப்படி யோசிக்க கூடாது? இந்தியா எவ்வளவு பெரிய கண்ட்ரி. இந்தியாவோட எக்கனாமிக் சைஸை கம்பேர் பண்ணும்போது 1/16 தான் நியூசிலாண்டோட சைஸ். ஒரு 16 மடங்கு பெரிய கண்ட்ரி எக்கனாமிக்கலி இந்தியா. அப்ப அவ்வளவு குட்டியான ஒரு நாடு கூட எஃப்டிஏ முக்கியமா நம்ம யோசிக்கிறோம்னா நம்ம அப்ரோச் என்ன? திஸ் இஸ் கால்ட் போர்ட்ஃபோலியோ திங்கிங். ஒரு விஷயம் நடக்கும்போது அந்த விஷயத்தை வந்து மைக்ரோ பாக்குறீங்க, தனியா பாக்குறீங்க. போர்ட்ஃபோலியோ. இந்தியாவுக்கு நியூசிலாண்டுக்கு என்ன சம்பந்தம்? ரொம்ப குட்டி கண்ட்ரி. இந்த கண்ட்ரியோட கூட அக்ரிமெண்ட் போடுறதெல்லாம் டாப் நியூஸ்ல வரணுமா, ஃப்ரண்ட் பேஜ்ல வரணுமா? அப்படித்தானே தோணும். இப்ப முடிஞ்ச அளவுக்கு நம்ம திங்கிங் என்ன பண்ணணும்? இந்த ஃபுல் ஆர்கிடெக்சரும் பார்க்கணும். இந்த ஃபுல் ஆர்கிடெக்சரோட டாபிக் என்ன? இந்தியாவோட ட்ரேட் டைவர்சிஃபிகேஷன். முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட பிசினஸ் நிறைய கண்ட்ரி கிட்ட இருந்து வாங்கிக்கலாம், நிறைய கண்ட்ரி கூட பிசினஸ் பண்ணலாம். அப்ப ட்ரேட் டைவர்சிஃபை பண்றதுல எந்த கண்ட்ரிஸ்லாம் கிடைக்குதோ எல்லா கண்ட்ரி கூடயும் ட்ரேடை சைன் பண்ணணும். அந்த ஃபுல் ஆர்கிடெக்சர்ல நியூசிலாந்து ஒரு கண்ட்ரி. அப்ப ஜென்ரலா பார்க்கும்போது இது ஒரு சின்ன ஒரு ஃப்ரெஷ்ஷா பேப்பர் படிக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன ட்ரேட் டீலா தான் தெரியும். பட் இது இந்தியாவோட குளோபல் ட்ரேட் டீல். ஓகேல? அப்ப இந்த ஒரு டாபிக் மட்டும் பார்க்கும்போது இது ஒரு குட்டி ட்ரேட் டீல் மாதிரி தெரியும். பட் வாட் இஸ் இந்தியா சேம்? நம்ம கண்ட்ரிக்கும் இந்த உலகம் முழுக்க இருக்கிற எல்லா கண்ட்ரி கூடயும் ஒரு நெட்வொர்க்கை உருவாக்கணும். எதுல? ட்ரேட் நெட்வொர்க் உருவாக்கணும். குளோபல் ட்ரேட் நெட்வொர்க். அந்த நெட்வொர்க்ல இப்ப ரீசெண்டா கனெக்ட் ஆனது நியூசிலாந்து. அப்ப நியூசிலாந்து கூட இந்தியா எஃப்டிஏ போட்டது வந்து ரேண்டம் கிடையாது, இட் இஸ் ஸ்ட்ரக்சரல். அந்த ஆர்கனைஸ் நெட்வொர்க்ல எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்ட்ரக்சர். ஃபார் எக்ஸாம்பிள் நியூசிலாந்து பார்த்தோம்ல, சிமிலர்லி மரிஷியஸ் பாருங்களேன். இந்தியா கம்பேர் பண்ணும்போது மரிஷியஸ் சைஸ் ரொம்ப ரொம்ப குட்டி, பாப்புலேஷனே கம்மி. அப்ப நம்ம ஊர் ப்ராடக்ட் அங்க யார் வாங்க போறோம்? இல்ல அவங்க என்ன பெருசா நம்ம கொடுத்துட போறாங்க. பட் இந்தியாவில இருந்து ஆப்பிரிக்கா போறதுக்கான, இந்தியாவில இருந்து ஆப்பிரிக்கன் கான்டினென்ட்டுக்கு பொருள் அனுப்பணும்னா அது நடுவில் இருக்கிற ஒரு ஆள் மரிஷியஸ். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இட் இஸ் தி கேட்வே டு தி ஆப்பிரிக்கா. ஓகே தானே? இது ஆப்பிரிக்கா, இது இந்தியா வச்சுக்கலாம். ஒரு ஈஸியஸ்ட் கேட்வே மரிஷியஸ். மரிஷியஸ் கூட ஒரு சின்ன கண்ட்ரி இருந்தாலும் அது கூட பீஸ் அக்ரிமெண்ட், ட்ரேட் அக்ரிமெண்ட் போட வேண்டியது முக்கியம். அதே மாதிரி தான் UAE. ஜஸ்ட் இந்த ஒரு கண்ட்ரி கூட கனெக்ட் ஆகிறது வழியாக ஒட்டுமொத்த கல்ஃப் கண்ட்ரிஸ் இருக்குல்ல, இந்த ஃபுல் கண்ட்ரிஸோட ஆக்சஸும் கிடைக்கும். லாஜிக் புரியுதுல? ஒவ்வொரு குட்டி ட்ரேடுக்கு பின்னாடியும் ஒரு பெரிய பேக்ரவுண்ட் புரிஞ்சுட்டு இருக்கு. மொரிஷியஸ்க்கு பின்னாடி ஆப்பிரிக்கா, UAE பின்னாடி ஒரு கல்ஃப் எக்கனாமிக் சிஸ்டம். அதே மாதிரி தான் இந்தியா டு ஆஸ்திரேலியா. இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியா நடுவில் இருக்கு பசிபிக் ஓஷன் இருக்கு. அது எந்த அளவுக்கு சேஃபா இருக்கோ அந்த அளவுக்கு ட்ரேட் என்ன பண்ண முடியும்? செக்யூரிட்டா பண்ண முடியும். அது ஒண்ணு. பிளஸ் இந்தியாவுக்கு தேவையான ஃபியூச்சர் டெக்னாலஜிக்கு எது தேவை? கிரிட்டிக்கல் மினரல்ஸ் இருக்கு தேவை. ரொம்ப காலமா சைனா கிட்ட இருந்து வாங்கிட்டு இருக்கோம். அதுக்கு ஆல்டர்னேட்டிவா டைவர்சிஃபை பண்றதுக்கு ஆஸ்திரேலியா கிட்ட இருந்து வாங்க போறோம். கிரிட்டிக்கல் மினரல்ஸ் பிளஸ் அக்ரிகல்ச்சரல் கோஆபரேஷன். அப்ப இந்தியா என்ன பண்ணுது? ரெண்டு விஷயத்தை யோசிக்குது. நம்ம எந்த விஷயத்தெல்லாம் அதிகமா சைனா கிட்ட இருந்து மட்டும் வாங்கிட்டு இருந்தோமோ அந்த எல்லா பொருளையும் மற்ற கண்ட்ரீஸ்ல இருந்து வாங்கலாம். கிரிட்டிக்கல் மினரல்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ்திரேலியா. டெக்னாலஜி அதிகமா இருக்கும் யூரோப்ல. அப்ப யூரோப் கூட அக்ரிமெண்ட் போடலாம். முக்கியமா யாரு? EFTA நேஷன்ஸ். சுவிட்சர்லாந்து, நார்வே, ஐஸ்லாந்து, லிechtenstein. ஓகேவா? அப்ப இந்த கண்ட்ரீஸ் பத்தி ஃப்ரண்ட் பேஜ்ல நியூஸ் வந்துச்சுன்னா நமக்கு என்ன தோணும்? ஒரு சின்ன கண்ட்ரீஸ்க்குள்ள இந்தியா என்ன பண்ணு தோணும். கரெக்ட் தான். இந்த கண்ட்ரீஸோட பாப்புலேஷன் ரொம்ப கம்மி, பட் வெல்த் அதிகம், டெக்னாலஜி அதிகம். இந்த கண்ட்ரியை பிடிச்சிட்டா இதை சுத்தி இருக்கிற மத்த யூரோப்பியன் கண்ட்ரீஸ் கூட கனெக்டிவிட்டி கிடைக்கும். அப்ப ஒவ்வொரு குட்டி ட்ரேடுக்குள்ளேயும் இந்தியாவோட அந்த குளோபல் ட்ரேட் நெட்வொர்க் ஆயிட்டு இருக்கு, எக்ஸ்பேண்ட் ஆயிட்டு இருக்கு. தட் இஸ் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். என்னோட பொருளுக்கு எந்த டேரிஃபும் போடாதீங்க, உங்க பொருளுக்கும் எந்த டேரிஃப் போட மாட்டேன். ஃப்ரீ என்ன பண்ணுங்க? என்ன ஒரிஜினல் பிரைஸோ அந்த பொருளுக்கு எங்க மார்க்கெட்ல வித்துக்குங்க. அதே அசஸபிலிட்டி எங்களுக்கு கொடுங்க. ஓகேவா? அப்படி எக்ஸாமுக்கு படிக்கும்போது இல்ல ஜெனரலா படிக்கும்போது இந்த குளோபல் ட்ரேட் ஒர்க்ல இந்தியாவுக்கான இந்த குளோபல் ட்ரேட் ப்ளூ பிரிண்ட்ல ஒவ்வொரு கண்ட்ரி எப்படி வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு, ஒவ்வொரு கண்ட்ரி அட்வான்டேஜ் இருக்குல்ல, அது தெரிஞ்சுக்கணும். தனியா படிக்கிறத விட ஒட்டுமொத்த ட்ரேட் நெட்வொர்க்குக்கான ஒவ்வொரு முக்கியமான செக்டார்ஸ்லயும் எப்படி ஒவ்வொரு கண்ட்ரி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் யூகே வச்சுக்கலாம். இப்ப சொல்லுங்க, இந்தியாவுக்கு யூகேக்கும் FTA முக்கியமா? முக்கியமான ரீசன் சர்வீஸ் செக்டார், ஸ்டூடெண்ட் கனெக்ஷன், ஸ்கில்டு ப்ரொஃபஷனல்ஸ். ஓகே தானே? சோ அப்ப ஒருவேளை இந்த லாஸ்ட் ஒரு 1 இயர்ல இந்த குட்டி குட்டி FTA நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள். இப்ப இருக்கிற AI டெக்னாலஜில ரொம்ப சிம்பிளா இந்தியா FTN போட்டு ஈச் கண்ட்ரீஸ் வாட் ஆர் தி இம்பார்ட்டன்ட் கனெக்ஷன்ஸ் போட்டா வந்துரும். முடியும் அந்த ட்ரேட் நெட்வொர்க்கை ஃபியூச்சர்ல அப்டேட் பண்ணிட்டே வந்துரும். சோ இப்போ சொல்லுங்க, இது வரைக்கும் நம்ம தெரிஞ்சுட்டது என்னது? ஒரே ஒரு சிம்பிள் பாயிண்ட், இந்தியாவோட ட்ரேட் டைவர்சிஃபிகேஷனா. சோ அதுக்கு முக்கியமான ரீசன் என்ன? சைனா ஃபேக்டரா? அதுக்கு ப்ரூஃப் தரணும்னா இந்தியாவுக்கு தேவையான பொருள்ல, இந்தியா இம்போர்ட் பண்ற பொருள்ல 16% இம்போர்ட் கம்ஸ் ஒன்லி ஃப்ரம் சைனா. அப்ப இவன் ஸ்டாப் பண்ணிட்டானா இந்தியாவில் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் ஓடாது. ஆக்சுவலா இந்த இடத்துல நம்ம ரெண்டு ஐடியா ஃபேஸ் பண்ணலாம். ஒன்னு வந்து
வந்து நம்ம எய்ம் என்ன, எதை பத்தி பார்க்குறோம், இம்போர்ட் தானே, நமக்கு தேவையான பொருளை இம்போர்ட் தானே. இந்த இம்போர்ட்டை பத்தி படிக்கும்போது 2 ஆங்கிள் பார்க்கலாம். ஒன்று வந்து இம்போர்ட் சப்ஸ்டிடியூஷன், இன்னொன்று வந்து இம்போர்ட் டைவர்சிஃபிகேஷன். ரெண்டுமே பேரலா பண்ணணும். சைனா கிட்ட இருந்து 16% ஆஃப் இம்போர்ட் வாங்கிட்டு இருக்கோம். அப்போ அது என்னென்ன பொருள் லிஸ்ட் எடுத்து மற்ற கண்ட்ரி கூட ட்ரேட் ஆரம்பிச்சிடும். அதுக்கு பேர் என்ன, இம்போர்ட் டைவர்சிஃபிகேஷன். பட் எத்தனை கண்ட்ரிஸ் கிட்ட தான் வாங்கிட்டே இருக்க முடியும். நான் பொருள் வாங்க என்ன பண்ணிட்டு இருக்கணும், காசு கொடுத்துட்டே இருக்கணும். அப்போ டைவர்சிஃபிகேஷன் முக்கியம் தான், பட் அதோட எது முக்கியம், இம்போர்ட் சப்ஸ்டியூஷன் முக்கியம். அந்த பொருளை இம்போர்ட் பண்றது பதிலாக சப்ஸ்டியூட்டா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒரு பொருளை நம்ம ஊர்லேயே ப்ரொடியூஸ் பண்ணலாம். லாஜிக் புரியுதா? அப்போ ப்ராக்டிக்கலாக என்ன பண்ணணும், நம்ம சைனா கிட்ட இருந்து எந்தெந்த பொருளை வாங்குறோம் லிஸ்ட் எடுத்துக்கணும். லிஸ்ட் எடுத்துக்கிட்டு ஓகே இந்த பொருள் எல்லாமே மற்ற கண்ட்ரிஸ் எடுத்து வாங்கிக்கலாம், டைவர்சிஃபை பண்ணிக்கலாம். பட் இந்த பொருளை முக்கியமான பொருள், இந்த பொருளை நாமளே ப்ரொடியூஸ் பண்ணலாம். இம்போர்ட்டுக்கு பதில் நாமளே என்ன பண்ணலாம், சப்ஸ்டிட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சோலார் பேனல், இந்தியா மேக்ஸ் இட்ஸ் ஓன் சோலார் பேனல். அப்போ இந்தியாவோட சப்ஸ்டியூஷன் பாலிசி, இந்தியாவோட இம்போர்ட் சப்ஸ்டியூஷன் பாலிசி அதிகமாக எது குறையும், சைனாவோட இம்போர்ட் குறைஞ்சிட்டு இருக்கும்ல. எஸ், அட் தி சேம் டைம் நமக்கான சோலார் பேனல் நம்ம உருவாக்குறோம், சைனா கிட்ட இருந்து இம்போர்ட் பண்றோம், சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம், அண்ட் ஆல்சோ டைவர்சிஃபை பண்றோம். சைனாவை தவிர்த்து வேற எந்த கண்ட்ரீஸ்ல சோலார் பேனல் இருக்கு, வியட்நாம், சவுத் கொரியா, மலேசியா, அங்கிருந்து என்ன பண்றோம், சோலார் பேனல் இம்போர்ட் பண்றோம். இம்போர்ட் டைவர்சிஃபிகேஷன், இந்த 2 கீவேர்டு முக்கியம். நீங்க பிசினஸ் பேஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா ஒரு நாளைக்கு இம்போர்ட் சப்ஸ்டியூஷன் பத்தி ஒன்று வரும், டைவர்சிஃபிகேஷன் பத்தி வரும். ஓகேவா? இதனால தான் FTA கெட்ஸ் இம்பார்ட்டன்ட். ஏன் FTA எப்பொழுதுமே ஃப்ரண்ட் பேஜ்ல வருதுன்னா, FTA இஸ் ஒன் ஆஃப் தி டூல் ஃபார் இம்போர்ட் டைவர்சிஃபிகேஷன். என்னோட கண்ட்ரில உன் பொருளுக்கு என்ன பண்ண மாட்டேன், டாரிஃப் போட மாட்டேன், நீங்க ஃப்ரீயா ட்ரேட் பண்ணிக்கங்க. அப்படி சொல்றது வழியாக நமக்கு தேவையான பொருளை இன்னொரு கண்ட்ரில வாங்கிட முடியும். டைவர்சிஃபிகேஷன் மேபி இதை ஸ்டார்ட் பண்ணதுனால இதையும் கவர் பண்ணிடலாம், உங்களுக்கு தெரிஞ்சது தான். பட் இந்த கண்டெக்ஸ்ட்ல இதை ரிவிஷன் பண்ணா எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு கம்பைலேஷன் ஐடியா கிடைக்கும். இந்த சைனா ஃபேக்டர் கூட பிளஸ் கோவிட் ஃபேக்டர் ஆட் பண்ணிக்கங்க. ஸோ கோவிட் பிளஸ் சைனா ஃபேக்டர் ரெண்டும் சேர்த்து தான் பயங்கரமான லெசன். கோவிட் டைம்ல எல்லாருக்குமே டிமாண்ட் என்ன, மெடிசன் தானே. பட் ஒரு மெடிசன் ரெடி பண்றதுக்கு என்ன தேவை, ரா இன்புட் தேவையில்ல. என்ன சொல்லுவாங்க நம்ம, இன்கிரீடியன்ஸ் சொல்லுவாங்கல்ல, இன்கிரீடியன்ஸ், பார்மாசியூட்டிக்கல் இன்கிரீடியன்ஸ். ஒரு மெடிசன் உருவாக்குறதுக்கான இன்புட்ஸ். இதுக்கு ஷார்ட்கட் வந்து API சொல்லுவாங்க, கீவேர்ட்ஸ், ஆக்டிவ் பார்மாசியூட்டிக்கல் இன்கிரீடியன்ஸ். ஸோ ஆக்டிவ் பார்மாசியூட்டிக்கல் இன்கிரீடியன்ஸ். ஸோ கோர் பாயிண்ட் புரியுதுல்ல. கோவிட் டைம்ல ஒரு மெடிசன் உருவாக்குறதுக்கான எல்லா APIஸ்ல 67% கேம் ஃப்ரம் சைனா ஃபேக்டர். ஒரு மெடிசனை உற்பத்தி பண்ணணும்னா அந்த மெடிசனுக்கு தேவையான இன்புட்ஸ்ல 67% இன்புட் சைனா கிட்ட வந்துச்சுன்னா அது இந்தியாவுக்கு இன்செக்யூரிட்டி தானே. அப்ப என்ன பண்ணி ஆகணும், இம்போர்ட் சப்ஸ்டியூஷன், இம்போர்ட் டைவர்சிஃபிகேஷன். ஓகே தானே. ஸோ வாட் இஸ் தி பாயிண்ட், நம்ம தினசரி இப்போ வரைக்கும் வாட் இஸ் தி கண்டிஷன், நம்ம தினசரி சாப்பிடுற பேராசிட்டமலா இருக்கட்டும், ஆன்டிபயோட்டிக்ஸா இருக்கட்டும், இல்ல பிபி மெடிசனா இருக்கட்டும், ஆல் தீஸ் மெடிசன் டிபெண்ட் அப்பான் தி சைனீஸ் ஃபேக்டரி. இப்போ சப்ளை ஸ்மூத்தா வரதுனால தப்பிச்சிட்டு இருக்கும். ஓகே இல்ல. அப்போ இந்தியன்ஸோட ஹெல்த் செக்யூரிட்டி இஸ் கனெக்டட் வித் தி இன்னொரு கண்ட்ரியோட இண்டஸ்ட்ரி, இன்னொரு கண்ட்ரியோட இண்டஸ்ட்ரியல் ஃபங்க்ஷன். ஒருவேளை நாளைக்கு வந்து அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் வார் வந்துச்சு, சேம் லைக் தட் யார் பாதிக்கப்பட போறது, இப்போ இஸ்ரேல் வார் மாதிரி இந்தியாவோட ஹெல்த் செக்டர் பாதிப்பு ஏற்படும், மெடிசன்ஸ் ப்ராப்ளம் ஆயிடும். யோசிக்க முடியல. ஒரு ஆயில் வரலனா பிரச்சனை வேற, மெடிசனே கிடைக்கலனா. அப்ப இந்த இன்டெக்ஸ்ல தான், இந்த இன்டென்ஷன்ல தான், இந்த கண்டெக்ஸ்ல தான் FTA இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு குட்டி கண்ட்ரீஸ்ல இருந்தும் ஒவ்வொரு பார்மாசூட்டிக்கல் வாங்க முடியும். சி இப்போ நம்ம பார்த்தது ஒரே ஒரு மெடிசன் தான். பட் நீங்க சைனா ஃபேக்டர் மட்டும் பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு நிறைய இன்செக்யூரிட்டி இருக்கு. எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ், சோலார் பேனல், ஃபர்டிலைசர் இன்புட். இந்தியாவில் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும்னா அந்த கம்பெனி தேவையான மெஷின்ஸ், எல்லா முக்கியமான செக்டர்ஸும் டிபெண்ட்ஸ் அப்பான் சைனா. which means Indian economy's development is based on another country's industry. இப்போ என்னாச்சு, சைனா ஃபேக்டர் கூட ட்ரம்ப் ஃபேக்டரி ஆட் பண்ணிக்கலாம். ட்ரம்ப் என்ன பண்றாரு, இந்த வார்த்தை சொல்லுவாங்க. ட்ரம்ப் பத்தி யோசிக்கும் போது மெர்க்குரின்ற வார்த்தையை பயன்படுத்த முடியும். ஸோ வாட் இஸ் மெர்க்குரியல், மெர்க்குரி சொல்லுவோம்ல, ஸ்கூல்ல படிச்சிருப்போம்ல. இட் இஸ் ஹைலி அன்பிரடிக்டபிள். நம்ம கை வச்ச உடனே ரெண்டா கை கொடுக்க போவோம், என்ன பண்ணும், எப்படி வேணா மூவ் ஆகும், போய் கையில இருந்து ஒட்டிக்கலாம், தள்ளி பிரிஞ்சு போகலாம். ஸோ ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் எது வேணா எப்போனா மாறலாம். என்ன பண்ணுவாரு, மண்டே ஒரு நாள் இந்தியா வேற லெவல், இந்தியாவை பிரைஸ் பண்ணுவார். இன்னொரு நாள் இந்தியா சரி கிடையாது, ரஷ்யா கூட பேசிட்டு இருக்குன்னு சத்தம் போடுவார். அப்போ ட்ரம்ப் மாதிரி ஒரு மெர்க்குரியல் கேரக்டர் கூட USA கூட ஒரு லாங் டேர்ம் ட்ரேடு ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ ட்ரம்ப் ஃபேக்டரும் இன்னொரு ரீசன் எதுக்கு இந்தியா தேடி FTA போடுது. லாஜிக் புரியுதா? இது வரைக்கும் பார்த்தது சைனாக்கு பார்த்து என்னது, சைனா கிட்ட இருந்து நம்ம நிறைய பொருளை வாங்குறோம், அதனால என்ன பண்றோம், நம்ம இம்போர்ட்டை சப்ஸ்டிட் பண்றோம், டைவர்சிஃபை பண்றோம். இன்னொரு ஆங்கிள் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல, நாம பொருள் என்ன பண்றோம், ப்ரொடியூஸ் பண்ணியாச்சு, எல்லா இன்கிரிடியன்ஸும் வாங்கி மெடிசன் உருவாக்கியாச்சு, என்ன பண்ணுவோம், எக்ஸ்போர்ட் பண்ணுவோம்ல. எக்ஸாம்பிளுக்கு மெடிசன் சொல்றேன், இந்தியா நிறைய பொருள் எக்ஸ்போர்ட் பண்ணுதுல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவோட மேஜர் எக்ஸ்போர்ட் டெஸ்டினேஷன் எது, USA வச்சுக்கலாமா, $77 பில்லியன். அதாவது இந்தியா எக்ஸ்போர்ட் பண்றதுல, இந்தியா உலகம் முழுக்க எக்ஸ்போர்ட் பண்றதுல 18% USA மட்டும் தான் போகுது. நாளைக்கு USA தன்னோட ட்ரேட் பர்சன்டேஜ் அதிகமாக்கிட்டாங்கன்னா ட்ரேட் பிசினஸ் கொலாப்ஸ் ஆகும்ல. அதுக்கு புரியுதா? இந்தியா எக்ஸ்போர்ட் பண்ணி சம்பாதிக்கிற ஒவ்வொரு 5 ரூபாயிலையும் 1 ரூபி வேர் கெட்டிங் ஃப்ரம் USA வித்து தான் 1 ரூபாய் சம்பாதிக்கிறோம். அப்போ USA எப்படி இருக்கு, மெர்க்குரியில இருக்கு. USக்கு ஆல்டர்னேட்டிவா அந்த 18% எக்ஸ்போர்ட்டை வேற எந்த கண்ட்ரிக்கு பண்ணலாம், எல்லா கண்ட்ரில பண்ணலாம், ட்ரேட் பண்ணலாம். ஸோ USக்கு ஆல்டர்னேட்டிவ் தான் UK, USக்கு ஆல்டர்னேட்டிவ் தான் யூரோப்பியன் யூனியன், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, ஓமன். அந்த 18% ஆஃப் எக்ஸ்போர்ட்டை
மற்ற கண்ட்ரிஸ் கூட பிசினஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஓகே தானே? அப்ப இப்ப ரீசன்ட் கீவேர்ட் என்ன கத்துக்கிட்டோம்? நமக்கு குளோபல் செயின் ரிஸ்க் தெரியும். குளோபல் செயின் ரிஸ்க் ஒரே ஒரு ரூட் நம்மனா ரிஸ்க் அது தெரியும். இன்னொரு வார்த்தை மெர்குரியல் மார்க்கெட் ரிஸ்க். எந்த கண்ட்ரிஸோட மார்க்கெட்லாம் மெர்குரி மாதிரி எப்போ வேணா மாறுமோ அந்த ரிஸ்க்ல இருந்து தப்பிக்கிறதுக்கும் ட்ரேட் டைவர்சிஃபிகேஷன் முக்கியம். மெர்குரியல் மார்க்கெட் ரிஸ்க். ஸோ எப்பெல்லாம் நம்ம எக்ஸாம்பிள் யாராவது பேசும்போதோ எக்கனாமிக் டைவர்சிஃபிகேஷன் பத்தி பேசுறோமோ you should link with the India's economic freedom. Diversification helps India's economic freedom. கரெக்ட் தானே? எஸ். பட் இன்னொரு பாயிண்ட் இருக்குங்க. இன்னொரு பாயிண்ட்டை ஒவ்வொரு ட்ரேட் அக்ரிமெண்ட் படிக்கும்போது எதையும் ஃபோக்கஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தேவையோ அந்த தேவைக்கு ஒவ்வொரு கண்ட்ரிஸ் கிட்ட இருந்து என்ன நீட் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, எல்லா கண்ட்ரிகளும் ட்ரேட் போடும்போது இந்தியா நிறைய விட்டு கொடுக்குதா, அந்த கண்ட்ரி கம்பேர் பண்ணும்போது கம்பேரிட்டிவ்லி இந்தியாவுக்கு அட்வான்டேஜ் இருக்கான்னு செக் பண்ணணும். அந்த ஆங்கிள் முக்கியம். நமக்கு அட்வான்டேஜ் இல்லாம அந்த கண்ட்ரிக்கு தான் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா வேஸ்ட் இல்லை. அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நியூசிலாந்து. இப்போ ரீசெண்டாக வந்தாலும் சொல்றேன், நியூசிலாந்து கூட இந்தியா போட்ட FTAல இந்தியாவுக்கு நியூசிலாண்டை விட கொஞ்சம் கம்பேரிட்டிவ் அட்வான்டேஜ் இருக்கு. எல்லாம் எப்படி புரிஞ்சுக்கலாம்? இந்தியாவோட எக்ஸ்போர்ட்ல எதெல்லாம் பாசிட்டிவ், எந்த விஷயத்தை எக்ஸ்போர்ட் பண்ணி சம்பாதிக்குது? ஜென்ரிக் மெடிசன் தானே. இந்த உலகத்துக்கு தேவையான ஜென்ரிக் மெடிசன், சீப் மெடிசன்ல 20% மெடிசன் உருவாக்குறது இந்தியா. ஓகேவா? அப்ப பார்மாசூட்டிக்கல் டாபிக்ல இந்தியா தான் ஒட்டுமொத்த உலகத்துக்கே ஒரு பார்மசி மாதிரி. செகண்ட், IT செக்டர், IT சர்வீசஸ். மூணாவது டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட்ஸ். நாலாவது ஜுவல்லரிஸ். அஞ்சாவது அக்ரிகல்ச்சரல் ஸ்பெஷாலிட்டிஸ். இந்த 5 கீவேர்டை பார்க்கணும். பிசினஸ் பேஜ்ல படிக்கும் போது மெடிசன்ஸ்ல, IT சர்வீசஸ்ல, டெக்ஸ்டைல்ஸ்ல, ஜுவல்லரிஸ்ல, அக்ரிகல்ச்சரல் ஸ்பெஷாலிட்டிஸ் என்ன அர்த்தம்? பாஸ்மதி ரைஸ் சொல்லுவாங்களே, பாஸ்மதி ரைஸா இருக்கலாம், இல்ல ஸ்பைஸா இருக்கலாம், மேங்கோவா இருக்கலாம். இது எல்லாமே மற்ற கண்ட்ரியை விட இந்தியாவோட அட்வான்டேஜ். இந்த 5 பொருளுக்கு எவ்வளவு மார்க்கெட் கிடைக்குதோ அந்த அளவுக்கு மார்க்கெட் என்ன பண்ணணும்? டைவர்சிஃபை பண்ணணும். எக்ஸ்போர்ட் டைவர்சிஃபிகேஷன். அப்ப நம்ம நியூசிலாந்து கூட ட்ரேட் பண்ணும்போது, FTA போடும்போது, அதாவது நியூசிலாண்டோட பொருள் என்ன பண்ணலாம், இந்தியாவுக்குள்ள ஃப்ரீயா வரலாம்னு சொல்லும்போது இந்த 5 பொருளும் நியூசிலாண்டுக்குள்ள வரணும், நியூசிலாந்து வாங்கிக்கணும். தட் இஸ் கம்பேரிட்டிவ் அட்வான்டேஜ். நம்ம அட்வான்டேஜ் எதுவோ அதுக்கான மார்க்கெட்டை வாங்கிக்கணும். என்ன ரீசன்? இதில் நம்ம பெஸ்ட் தான். உங்களுக்கு தெரியும் தானே, இந்த உலகத்துல டைமண்ட் இருக்குல்ல, டைமண்டை கட் பண்ணி பாலிஷ் பண்ற கண்ட்ரீஸ்ல 90% டைமண்ட், 90% ஆஃப் வேர்ல்ட்ஸ் டைமண்ட் இஸ் கட் அண்ட் பாலிஷ்டு பை இந்தியா. நான் ஒரு 2 months படி பார்த்தோம்ல, சூரத் பத்தி பார்த்தோம்ல. இந்த வேர்ல்டு கேபிட்டல் ஆஃப் டைமண்ட் சூரத் தான். ஓகேல? அப்ப இந்த விஷயத்துல என்ன பண்ணணும்? எந்த கண்ட்ரி கூட FTA போடும்போது இந்தியாவோட ஸ்மார்ட் நெகோசியேஷன் எப்படி அணுகுது அதை பத்தி ரிசர்ச் பண்ணிக்கணும். அப்ப அந்த 5 டாபிக் பத்தி பிசினஸ் ஸ்பெஷல் நியூஸ் வந்துச்சுன்னா உடனடியாக எதை பத்தி பேசுறாங்க, எந்த கண்ட்ரி கூட பேசுறாங்க, அந்த அப்டேட் முக்கியம். ஸோ வித் நியூசிலாந்து இந்த ஸ்மார்ட் நெகோசியேஷன் நீங்க பார்க்க முடியும். நியூசிலாண்டோட மார்க்கெட்டுக்கு இந்தியாவுக்கு ஃபுல் மார்க்கெட் அக்சஸ் கிடைச்சிருச்சு. எந்த குட்ஸுக்குமே டேரிஃப் கிடையாது. எல்லா குட்ஸையும் ஃப்ரீ ட்ரேட் பண்ணிக்க முடியும். என்ன ஒரிஜினல் பிரைஸோ அந்த ஒரிஜினல் பிரைஸ்ல நியூசிலாந்துல விற்க முடியும். மேபி சில பேருக்கு வந்து இந்த ஃபுல் மார்க்கெட் அக்சஸ், ஜீரோ ட்ரேட், அதாவது 0% டேரிஃப் பார்க்குறோம்ல, சில பேருக்கு சிம்பிளா தெரியும். பட் திஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ரீசன் என்னன்னா, வழக்கமா இப்போ இந்தியா வச்சுக்கலாம், இப்போ இந்தியா UK வச்சுக்கலாம், UKவோ இல்ல ஆஸ்திரேலியாவோ ஏதோ ஒரு கண்ட்ரி கூட FTA ஆரம்பிக்க போதுன்னா உடனடியாக ஒரே பேச்சுவார்த்தையில ஓகே FTA சைன் பண்ண சொல்ல மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பேசுவாங்க? UK வந்து இந்தியாவோட பொருளுக்கு 15% டேரிஃப் போடுறீங்க, டேரிஃப் குறைங்க, 10 மாத்துவாங்க. அது ஒரு 5 yearsக்கு பேசுவாங்க. அடுத்த 5 yearsல 5% மாறும். புரியுதுல? ஒரு 5 years 10 years ஆஃப் நெகோசியேஷன்ல தான் ஒரு கண்ட்ரி கூட ஃபுல் மார்க்கெட் அக்சஸ் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியா ஆஸ்திரேலியா ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் 2022 ஒரு 5 yearsா கொஞ்சம் கொஞ்சமா தான் சரியாச்சு. UK இன்னும் காம்ப்ளெக்ஸா ரொம்ப நாள் ஆச்சு. பட் நியூசிலாந்து கூட day 1 இப்பதான் ஆரம்பிக்கிறோம், FTA ஆரம்பிச்சாச்சு. அதனால நியூசிலாந்து முக்கியம். ஒன் ஆஃப் தி இந்தியாஸ் ஸ்மார்ட் நெகோசியேஷன் வித் நியூசிலாந்து. ஓகேவா? அப்ப வித்தின் இந்த ஒரு அக்ரிமெண்ட்ல சடனா ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல 5 செக்டார்ஸ் இந்தியோட பாசிட்டிவ். இந்த 5 செக்டாருமே ஆஸ்திரேலியாக்குள்ள போயிட்டு பிசினஸ் பண்ண போகுது, பொருளை வித்து சம்பாதிக்கும். இது ஒண்ணு. ரெண்டாவது மீன்ஸ் இந்த ஆங்கிள் பார்க்க முடியும். ஒரு கண்ட்ரி கூட FTA போடுறோம்ல, அதை சடனா உடனடியா கிடைக்குதுன்னா ஒன் மோர் அட்வான்டேஜ் இருக்கு. அடிக்கடி பார்ப்போம்ல, ஃபர்ஸ்ட் மூவர் அட்வான்டேஜ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப இந்தியா தான் நியூசிலாந்து கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் அந்த FTA போடுன்னு வச்சுக்கலாம். முதல் முறையாக அந்த ஃபுல் மார்க்கெட்டு கிடைச்சது இந்தியாவுக்கு வச்சுக்கலாம். அப்ப என்ன ஆகும்? எல்லாம் எப்படி யோசிங்களா? உங்க ஏரியாவில் உங்க வீட்டு பக்கத்துல நிறைய கடை இருக்கலாம். பட் ஃபர்ஸ்ட் யார் கடை திறந்தாங்களோ அவங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் இருக்கும். எல்லாருமே மற்ற கடை வரதுக்கு முன்னாடி இங்கே வாங்கி பழகிறதுனால மற்ற கடை வந்தாலும் அந்த கடைக்கு ஒரு பேர் இருக்கும். அதே மாதிரி தான் இந்தியாவில் நியூசிலாந்து கிட்ட இந்த ஸ்டார்டிங்ல உடனடியாக கிடைச்ச FTAனால ஃபியூச்சர்ல மற்ற கண்ட்ரிஸ், வியட்நாமோ இல்ல பங்களாதேஷோ ஸ்ரீலங்காவோ, அவங்க ஏதாவது சீப் பொருளை நியூசிலாந்து கொண்டு வந்தாலும் இந்தியாவுக்கு தான் ஃபர்ஸ்ட் மூவ்மெண்ட் அட்வான்டேஜ். ஸோ ஒரு கண்ட்ரி கூட எவ்வளவு சீக்கிரம் FTA போடுறோமோ அந்த அளவுக்கு அந்த ஃபர்ஸ்ட் மூவ்மெண்ட் அட்வான்டேஜ் வழியா ஒரு காசு சம்பாதிக்கிறோம்ல, அதுவும் உருவாகும். ஓகேல? நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்? FTA ஏன் முக்கியம்? FTA இந்தியாவோட எக்கனாமிக் செக்யூரிட்டியோ எக்கனாமிக் ஃப்ரீடமையோ எப்படி இம்ப்ரூவ் பண்ணுது பார்த்துருக்கோமா? அதை வந்து ரீசெண்டா வந்து நியூசிலாந்து வச்சு பார்த்துருக்கோம். அப்படி பார்க்கும்போது இது முக்கியம், எக்கனாமிக் ஃப்ரீடம் முக்கியம், அட் தி சேம் டைம் ஸ்மார்ட் மூவ் முக்கியம். அந்த ஸ்மார்ட் மூவ்ல இந்த பாயிண்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்தியாவுக்கும் நியூசிலாந்துக்கும் எப்போதும் ஒரு போட்டி இருக்கும். இப்போ இந்தியா ஒன்று நெகட்டிவ், நியூசிலாந்து ஒன்று பாசிட்டிவ்னா நியூசிலாண்டோட பாசிட்டிவ் நம்ம வாங்கிக்கலாம். என்ன ரீசன்? அதில் நம்ம நெகட்டிவ். இப்போ இந்தியாவில் ஒன்று பாசிட்டிவ், நியூசிலாந்து இல்லைன்னா நம்ம பாசிட்டிவ் அவங்க கொடுத்து அவங்களுக்கு தேவையானதை கொடுத்துடலாம். லாஜிக் புரிஞ்சுல? நம்ம கிட்ட எது இல்லையோ அவங்க கிட்ட இருந்து வாங்கிக்கலாம், அவங்க கிட்ட எது இல்லையோ அது நம்ம கிட்ட
கொடுத்துக்கலாம். பட் ஒருவேளை நம்ம கிட்ட என்ன இருக்கோ அது அவங்க கிட்ட இருக்கும்போது கான்ஃபிளிக்ட் வரும்ல. ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப சிம்பிள் தான், நான் தான் காம்ப்ளெக்ஸ் பண்றேன். மில்க் வச்சுக்கலாம், டைரி செக்டர். இந்தியா பத்தி சொல்ல வேணாம், உங்களுக்கு தெரியும். நியூசிலாந்து பார்க்கலாம். இந்தியா எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கோ அதை விட பயங்கரமான ஸ்ட்ராங் டைரி செக்டர் நியூசிலாந்து. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த உலகத்துக்கு தேவையான பால்ல 30% பால் தர்றது நியூசிலாந்து. என்ன காஸ்ட்ல? 1/3 காஸ்ட்ல. அதாவது இந்தியாவில் பால் தயாரிக்கிறோமா, மாடு பால் தருதா, அந்த பாலை உருவாக்குற காஸ்ட்டை விட 1/3, 3/1 காசு தான் நியூசிலாந்துல ஆகும். இப்போ யோசிங்களேன், நியூசிலாண்டோட பால் வந்து இந்தியாக்குள்ள இறங்கிச்சுன்னா என்ன ஆகும்? நம்ம ஊர் மார்க்கெட் என்ன ஆகும்? பால் மார்க்கெட் அடிப்படும். அதுக்கு ரீசன் என்ன? நியூசிலாந்துல வந்து அந்த ஓப்பன் பாஸ்டர்ல அதிகம், அப்படியே விட்டுருவாங்க. எக்ஸ்ட்ரா தீனி போடுறது ரொம்ப ரொம்ப கம்மி. அதுவா நிறைய மேயும், ஆட்டோமேட்டிக் காஸ்ட் குறையும். லாஜிக் புரியுது இல்ல? இப்போ நம்ம ஊர் மாடுக்கு என்ன பண்றோம்? ஃபீட் பண்றோம்ல, அது காசு செலவாகுதுல. அவ்வளோ காஸ்ட்லாம் நியூசிலாண்டில் ஆகாது, பெரிய மேய்ச்சல் நிலம். அப்போ காஸ்ட் கம்மியாக இருக்கும்போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க? சீப் மில்க் தான் வாங்குவாங்க. இந்த உலகத்திலே அதிகமாக பாலை ப்ரொடியூஸ் பண்ணுற கண்ட்ரி இந்தியா இருக்கலாம். 230 மில்லியன் டன்ஸ் ஆஃப் மில்க் 1 இயர் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் வேற. பட் எந்த கண்ட்ரி நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணுறது முக்கியம். அப்போ எக்ஸ்போர்ட் பண்ணுறது என்ன தேவை? சீப்பாக இருக்கணும்ல. இப்போ யோசிங்க, இந்த இந்தியா நியூசிலாந்து FTA அக்ரிமெண்ட்குள்ள எந்த விதமான ட்ரேட் டேரிஃபும் போடாமல் நியூசிலாந்து பால் இந்தியாவுக்குள்ள வந்துச்சுன்னா ஆகும்? அடிப்படும்ல. அப்போ இந்த சென்சிட்டிவ் செக்டர்ஸ் எது இந்தியாவுக்கு அதிகமாக பாதிப்பு ஏற்படுமோ அந்த செக்டர்ஸ்ல சில ட்ரேட் வாலும் போட்டாச்சு. இந்தியா பாதிப்பு ஏற்படாத மாதிரி அக்ரிமெண்ட் போட்டுருக்கும். மேபி இந்த சென்சிட்டிவ் ஏரியா சொல்லும்போது சில பேர் புரியாம இருக்கலாம். நியூசிலாண்ட்லயும் மில்க் ரெடி ஆகுது, இந்தியாவிலையும் மில்க் ரெடி ஆகுது. வருஷத்துக்கு எவ்வளவு? 230 மில்லியன் டன். ஓகே, பட் நியூசிலாந்து ப்ரொடக்ஷன் பண்றாங்களே, ப்ரொடக்ஷன் வந்து ஆட்டோமேஷன் த்ரூ மிஷின் ஈஸியா முடிஞ்சிடும். பட் இந்தியாவில் இந்த 230 மில்லியன் டன் இருக்குல்ல, அதுல 80 மில்லியன் டன், ஒரு 40%, 45% இந்த பாலை கொடுக்குறது யாரு? ஸ்மால் டைரி ஃபார்மர்ஸ். அப்ப நியூசிலாந்துக்கு ஆபத்துனா பிரச்சனை கிடையாது. பட் இந்தியாவுக்குள்ள மார்க்கெட்ல, டைரி மார்க்கெட்ல பிரச்சனை வந்துச்சுன்னா ஸ்மால் டைரி ஃபார்மர்ஸ் இந்த 80 மில்லியன் உருவாக்குறாங்களே, அவங்களுக்கு பயங்கரமான லைஃப் ஆகும், பாதிப்பு. அவங்களுக்கு தான் அதிகமான பாதிப்பு ஏற்படும். அதனால தான் சென்சிட்டிவ் ஏரியான வார்த்தை பயன்படுத்து. ஆக்சுவலா இன்னும் கொஞ்சம் டீப்பா கூட பார்க்க முடியும். இந்த 80 மில்லியன் ஃபார்மர்ஸ்ல யார் இருப்பா? உமன் இருப்பாங்க, ரூரல் ஹவுஸ் ஹோல்ட் இருப்பாங்க. நான் பார்ப்போம்ல, ஒரு வீட்டில் ஒரு 2 to 5 மாடு தான் இருக்கும். அந்த வீடு பாதிப்பு. ஆக்சுவலா நம்ம ஹிந்துல ஒரு ஆர்டிகல் படிக்கும் போது என்ன நெகட்டிவ்னா, நான் படிக்கிறது வந்து மேக்ரோ லெவல். மேக்ரோ லெவல் மீன்ஸ் பியூரோக்ராட்டிக் லெவல், பாலிசி லெவல். பாலிசி லெவலில் படிக்கும்போது இந்த ரியல் லைஃப் இருக்குல்ல, அது தெரியாது. நமக்கு எல்லாமே பாலிசி நேம்ல, குவாலிட்டி நம்பர்ல, குவான்டிட்டி நம்பர்ல 230 மில்லியன் டன் தான் தெரியும், 80 மில்லியன் டன் தான் தெரியும். ஸ்மால் ஃபார்மர்ஸ் தான் தெரியுமே தவிர ஸ்மால் ஃபார்மர் யாருன்னு நமக்கு தெரியாது. இப்போ அந்த விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ணும். எப்போ நம்பர் பாக்குறீங்களோ அந்த நம்பர் வந்து உங்க சுத்தி இருக்கிற மக்கள் கிட்ட யாரை பத்தி பேசுறாங்க, மைண்ட் என்ன வரும்? இமேஜினேஷன் வரும். இந்த 80 மில்லியன் டன்ன்றது ஒரு நியர்பை வீட்டில் ஒரு ஹவுஸ் கோட்ல 2 மாடு இருக்குல்ல, 3 மாடு இருக்குல்ல, அதை வச்சு பால் கறப்பாங்களே, சம்பாதிப்பாங்களே, அவங்க பிசினஸ் அடிப்படும். நம்ம என்ன பண்ணலாம்? அவங்க கிட்ட பால் வாங்குறது பதில் இன்னும் சீப் பாலா நியூசிலாந்து பாலை வாங்க முடியும். அப்போ அதை என்ன பண்றாங்க? தடுக்கிறாங்க. ஓகேவா? ரொம்ப சிம்பிளா பார்க்கணும்னா நம்ம எதுக்கு வந்து எப்பொழுதுமே 2 பேப்பர் படிக்கணும். ஒன்னு வந்து பாலிசி லெவல், பியூரோக்ராட்டிக் லெவல், திங்கிங் லெவல், இன்டெலெக்சுவல் லெவல், ஹிந்து. இன்னொன்று வந்து சாமானிய மக்கள் லைஃப் பேசல, டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஃபுல்லா கமர்ஷியலா இருக்கும், பட் ரியல் லைஃபை பேசுவாங்க. ரெண்டுத்தையும் பார்க்கும்போது மட்டும்தான் லைஃப் கனெக்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இது ஹிந்துல வரல, பட் சாதாரண பேப்பர் வந்திருக்கு. ஒரு நியூசிலாண்டோட மில்க் பவுடர் இருக்குங்களா, அதெல்லாம் வாங்குறோம் நம்ம. பால் பவுடர் 1 கிலோ வந்து 150 ரூபாய். இந்தியாவோட பால் பவுடர் 250 ரூபாய் 1 கிலோ சொல்றேன். நம்ம 1 கிலோ தான் வாங்கிருப்போம், 1 கிலோ. இப்போ சொல்லுங்க, நம்ம எந்த ஒரு பால் பவுடர் வாங்குவோம்? 150 தானே. அப்போ இந்த ரியாலிட்டி இன்னும் சாமானிய மக்களோட பேப்பர் படிக்கும் வந்துடும். வாட் இஸ் தி பாயிண்ட்னா, சில பேர் ஹிந்து படிக்கிறதுனால கரெக்டா அப்டேட் ஆயிட்டு நினைச்சிட்டு இருப்போம். அப்படி கிடையாது. ஹிந்து இம்பார்ட்டன்ட் தான், கண்டிப்பா ஒரு இன்டெலெக்சுவல் கிளாரிட்டி கொடுக்கும், ஓகே தான். பட் அது கூட ரியல் லைஃப் கிளாரிட்டி முக்கியம். ஓகேவா? வாட் இஸ் தி பாயிண்ட்? FTA சைன் பண்ணும்போது இதை பார்க்கணும். இந்தியாவோட சென்சிட்டிவ் ஏரியாஸை என்ன பண்ணிடணும்? கரெக்டா அக்ரிமெண்ட் சைன் பண்ணிடணும். இல்லைன்னா என்ன ஆகும்? 1990s ஞாபகம் இருக்கா? எடிபிள் ஆயில் லிபரலைசேஷன் ஞாபகம் இருக்கா? இந்தியா எக்கானமி ஓபன் பண்ணிடுச்சு. யாரு வேணா என்ன பிசினஸ் இந்தியாக்குள்ள பண்ணலாம். மலேசியா ஆயில், இந்தோனேஷியா ஆயில் இதெல்லாம் உள்ள வந்த டைம் அது ரொம்ப ரொம்ப சீப் ஆயில். என்னாச்சு? ராஜஸ்தான், UP இந்த ஸ்டேட்ஸ்ல உருவாக்குன மஸ்டர்ட் ஃபார்மர்ஸ் இருக்காங்களே, மஸ்டர்ட் ஆயில உருவாக்குன எல்லா ஃபார்மர்ஸ்க்குமே பயங்கரமான அடி. அதை சரி பண்றதுக்கே 10 வருஷம் ஆச்சு. வாட் இஸ் தி பாயிண்ட்? நமக்கு ஒரு பொருள் சீப்பா கிடைக்குது சொல்லிட்டு இன்னொரு கண்ட்ரி வாங்குறது மிகப்பெரிய தப்பு. சென்சிட்டிவ் ஏரியாஸ்க்குள்ள சீப் பொருள் இறக்கிட்டா நம்ம ஊர் பொருளாகும், டொமஸ்டிக் ப்ரொடக்ஷன் ஸ்டாப் ஆயிடும், லைவ்லிஹுட்டே மாறிடும். வாட் இஸ் கன்க்ளூஷன்? நியூசிலாண்டோட மில்க் செக்டார்ல, நியூசிலாந்து மில்க் பிசினஸ்ல இந்தியாவோட மார்க்கெட் அசஸ் கேட்டதுக்கு அப்புறம் கூட, இந்தியா நோ சொன்னதுக்கு அப்புறம் கூட இந்தியாவுக்கும் நியூசிலாந்துக்கும் FTA அக்ரிமெண்ட் சைன் ஆயிருக்கு. திஸ் இஸ் ஸ்மார்ட் மூவ். பட் ஆக்சுவலா பார்த்தனா ரியலாவே வாட் இஸ் ஸ்மார்ட் மூவ்? FTA மட்டும் ஸ்மார்ட் மூவ் கிடையாது. வாட் இஸ் FTA? நம்ம கண்ட்ரில உற்பத்தி பண்ண பொருளை எக்ஸ்போர்ட் பண்றோம், அவன் என்ன பண்றான்? பிசினஸ் பண்றான், எக்ஸ்போர்ட் பண்றான். பட் இதை விட ஸ்மார்ட் மூவ் எது? நியூசிலாந்து காரனோட கம்பெனி இருக்குல்ல, இன்வெஸ்ட்மெண்ட் தானே. அந்த கண்ட்ரியோட முக்கியமான செக்டர்ஸ் இருக்குல்ல, பாசிட்டிவ் செக்டர்ஸ், அவெல்லாம் வந்து இந்தியாவில் கம்பெனி ஆரம்பிச்சா எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்கும்ல. லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ல 10 இயர்ஸ்க்கு 15 இயர்ஸ்க்கு பிரச்சனை வராதுல்ல, எக்கனாமி பூஸ்ட் ஆகும்ல. ஸோ லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டேஷனும் முக்கியம். அதுவும் நடந்திருக்கு இந்த FTA ல. புரியுதா? ஃபர்ஸ்ட்
ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல இம்போர்ட் சப்ஸ்டியூஷன் பார்த்தோமா, சைனா கிட்ட இருந்து நிறைய பொருள் வாங்குறோமா, அதுக்கு பதில் இந்தியா நாம என்ன பண்ணணும், அந்த பொருளை ப்ரொடியூஸ் பண்ணணுமா, அதுக்கு பேர் என்ன இம்போர்ட் சப்ஸ்டியூஷனா. எல்லா பொருளும் நம்மளால உருவாக்க முடியாது. அப்ப என்ன பண்ணலாம், நியூசிலாந்து நீ வந்து என்ன பண்ண, இந்தியாக்குள்ள கம்பெனி ஆரம்பி. அப்ப இந்தியாவுக்கு தேவையான பொருளை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு இன்னொரு கண்ட்ரி வர வைக்கிறோம், பட் இந்தியாக்குள்ள தான். அப்ப என்ன பண்றோம், சைனா கிட்ட இருந்து பொருள் வாங்க தேவை. அப்ப இம்போர்ட் சப்ஸ்டியூஷனுக்கு இன்னொரு மெத்தட் தான் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இல்ல ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்டோட ஃபெசிலிட்டேஷன். இந்த FTAல இந்த ஃபெசிலிட்டேஷன் இருக்கு. அதாவது வாட் இஸ் ஃபெசிலிட்டேஷன், ரெண்டு கண்ட்ரி பேசிக்கிறாங்க. நான் உங்க ஊர்ல எந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், நீங்க என் கண்ட்ரிக்கு எந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், ரெண்டு பேருமே இன்வெஸ்ட்மெண்ட்ல ஃபெசிலிட்டேஷன் பண்ணிக்கலாம். வாட் இஸ் தி பாயிண்ட், FTA பத்தி பேசும்போது, எக்கனாமிக் ஃப்ரீடம் பத்தி பேசும்போது இன்வெஸ்ட்மெண்ட் டிப்ளமசி இந்த வார்த்தை பத்தியும் கோட் பண்ணுங்க. ஓகேவா? சரி, ஒன் செகண்ட் சொல்றேன். நியூசிலாந்து மட்டும் யோசிக்காதீங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல குளோபல் ட்ரேட் நெட்வொர்க் பார்த்தோமா, இந்தியா கூட எத்தனை கண்ட்ரிஸ் FTA சைன் பண்ணிருக்கோ அந்த எல்லா FTA கண்ட்ரிஸ் கூடயும் இன்வெஸ்ட்மெண்ட் டிப்ளமசியும் ஆட் பண்ணிருக்கோம். அப்ப நம்ம கண்ட்ரிக்குள்ள எல்லா கண்ட்ரிஸோட கம்பெனிஸ் என்ன ஆகும், இன்வெஸ்ட் ஆகும். இமேஜின் பண்ணுங்க, அட் ஏ டைம்ல நிறைய இண்டஸ்ட்ரி ஓப்பன் ஆகும். சுவிட்சர்லாண்டோட ஃபார்மா கம்பெனிஸ் இன்வெஸ்ட் பண்ண போறாங்க. நார்வேல இருந்து எனர்ஜி செக்டர், எனர்ஜி இண்டஸ்ட்ரி இன்வெஸ்ட் ஆக போகுது. யூரோப்போட முக்கியமான மேனுஃபேக்சரிங் செக்டர் கம்பெனி ஆரம்பிக்க போறாங்க. இவ்வளவு இம்போர்ட் ஆகும், இம்போர்ட் குறையும் இந்தியாவுக்கு. இந்தியாக்குள்ளவே கம்பெனிஸ் ஆரம்பிக்க போறாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் டிப்ளமசி அண்ட் ஆல்சோ இன்வெஸ்ட்மெண்ட் டிப்ளமசி சூப்பரா இருக்கணும்னா முதல்ல இந்தியாவில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ஃபெசிலிட்டேஷன் ஆர்கிடெக்சர் ஈஸியா இருக்கணும். அதாவது ரெண்டு கண்ட்ரி சைன் பண்ணியாச்சு. இப்ப சைன் பண்ணதை நம்பி ஒரு ஃபாரின் கம்பெனிக்காரன் இந்தியாக்குள்ள வரான் பிசினஸ் பண்ண. அந்த இண்டஸ்ட்ரி அப்ரூவ் பண்றதுக்கு ஒரு 10 ஆஃபீஸ் போகணும்னா கஷ்டமா இருக்கும்ல. அப்ப இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ஈஸி ஆர்கிடெக்சரையும் உருவாக்கணும். ஸோ ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னா அதுக்கான அப்ரூவல் பாயிண்ட் ஒரே ஒரு விண்டோ தான் இருக்கணும், ஒன் கான்ட்ராக்ட் தான் இருக்கணும். 10 ஆஃபீஸ் போகணும்னா ரொம்ப கஷ்டம் இல்ல. அப்ப இன்வெஸ்ட்மெண்ட் டிப்ளமசி இருந்து வேஸ்ட் இல்ல. அப்ப இன்வெஸ்ட்மெண்ட் ஆர்கிடெக்சர்லயும் இம்ப்ரூவ் ஆகணும்ல. சரி, நல்லா யோசிங்களேன். அடிக்கடி பாக்குறோம்ல, ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ். எந்த கண்ட்ரில போயிட்டு பிசினஸ் ஆரம்பிக்கிறது ஈஸி, இன்வெஸ்ட்மெண்ட் ஈஸி. ரேங்க்ல இந்தியா ரேங்க் என்ன 63, வியட்நாம் ரேங்க் 54, மலேசியா 12th ரேங்க், சிங்கப்பூர் ஃபர்ஸ்ட் ரேங்க். அப்ப நம்மள சுத்தி நிறைய கண்ட்ரிஸ் இருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட்டை ஈஸியா அட்ராக்ட் பண்றதுக்கான எல்லா ரூல்ஸோட நிறைய கண்ட்ரிஸ் இருக்கு. இந்த கண்ட்ரிக்கு போட்டி போகணும்னா இன்வெஸ்ட்மெண்ட் டிப்ளமசி மட்டும் பத்தாது, ஆர்கிடெக்சர் ஈஸி ஆகணும், சிம்பிள் ஆகணும். ஓகேவா? அப்ப ஃபியூச்சர்ல ஒரு 20 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் உள்ள வரப்போகுதுன்னா இந்த நம்பர் மட்டும் பத்தாது, இன்ஸ்டிடியூஷனல் ரிஃபார்ம் முக்கியம் இல்ல. இது எல்லாமே எக்கனாமிக்கல் ஆங்கிள். இந்த ஆங்கிளை பத்தி தான் ஏதாவது ஒரு அடிக்கடி நியூஸ் பிசினஸ் ஸ்பெஷல் வந்துட்டே இருக்கும். ஓகே தானே? அப்ப நியூசிலாந்து இந்தியாவில் $20 பில்லியன் அளவுக்கு கம்பெனி ஆரம்பிக்க போகுது. இது குட் நியூஸா இருந்தாலும் எது முக்கியம், ஆர்கிடெக்சர் முக்கியம் இல்ல. அதனால பார்த்தோம். ஓகேவா? இப்போ லாஸ்டா ஒரு சிம்பிள் கொஸ்டின் கேட்கறேன். ஒரு தெரிஞ்ச கொஸ்டின் தான், ரொம்ப சிம்பிள் ஆன்சர் தான். பட் இந்த கொஸ்டினோட இந்த ஆர்டிகலை முடிச்சுக்கலாம். நிறைய விஷயம் பார்த்தோம்ல. இது எல்லாத்தோட மெயின் கோல் என்ன? கோல் ஒன்னே ஒண்ணுதான், எம்ப்ளாய்மெண்ட் தானே. வழக்கமா நம்ம USA மட்டும் தான் பொருள் எக்ஸ்போர்ட் பண்றோம்னா கம்மி எக்ஸ்போர்ட். இப்போ நிறைய கண்ட்ரி கூட FTA போட்டு நம்ம ஊர் பொருள் நிறைய கண்ட்ரிக்கு போகுதுன்னா எக்ஸ்போர்ட் என்ன ஆகும், அதிகமாகும். ஸோ ஒரே டைம்ல எக்ஸ்போர்ட்டும் அதிகமாகுது, இந்தியாக்குள்ள நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வரப்போகுது, எக்ஸ்போர்ட்டும் அதிகம், நிறைய கம்பெனிஸ் உள்ளே வரப்போகுது, இன்வெஸ்ட்மெண்ட் அதிகம். இப்போ என்ன அதிகமாகும், ஜாப்ஸ் அதிகமாகும்ல. வழக்கமானதை விட நிறைய பொருள் எக்ஸ்போர்ட் பண்றோம்னா நிறைய பேர் வேலை செய்யணும், ஜாப்ஸ் அதிகமாகும். கம்பெனிஸ் இங்க வருதுன்னா இன்னும் ஜாப்ஸ் அதிகமாகும். ஜாப்ஸ் அதிகமாச்சுன்னா ஹையர் வேஜஸ், which means ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு வீடு என்ன ஆகும், ஹவுஸ் ஹோல்ட்ஸ்லாம் ஸ்ட்ராங் ஆகும். ஸோ ஒவ்வொரு ஹவுஸ் ஹோல்டும் ஸ்ட்ராங் ஆகுது, நிறைய சம்பாதிக்குதுன்னா கவர்மெண்ட் நிறைய டாக்ஸ் வரும். ஸோ டாக்ஸ் அதிகமாக வெல்ஃபேர் பாலிசி ஆகும், அதிகமாகும்ல. அப்ப சின்ன FTA குள்ள கவர்மெண்டோட வெல்ஃபேர் பாலிசி லெவலுக்கு லிங்க் பண்ணி பார்க்க முடியும். பட் எவ்வளவுதான் அந்த லிங்க்லாம் பேசினாலும் இந்தியா கிட்ட ஒரு லிமிடேஷன் இருக்கு, சேலஞ்ச். அதாவது இப்போ நிறைய கண்ட்ரீஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்துருச்சு. கரெக்டா? நம்ம ஊர் மக்களுக்கு நிறைய ஊர்ல எக்ஸ்போர்ட் பண்ற பாசிபிலிட்டி வந்துருச்சு. பட் அட் ஏ டைம்ல எல்லா இந்தியன்ஸ்க்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டெக்ஸ்டைல்ஸ் வச்சுக்கலாம், ரொம்ப சிம்பிளா கார்மெண்ட்ஸ்ல ஸ்கில் இருக்கு. பட் என்ன கிடையாது, மெஷின்ஸ் கிடையாது, டெக்னாலஜி கிடையாது, சப்ளை செயின் கிடையாது. லாஜிக் புரியுதா? சரி, நீங்க வந்து உங்க ஊர்ல ஒரு பெஸ்ட் டெய்லரா இருக்கலாம். பெஸ்ட் டெய்லரா இருந்தாலும் நீங்க வந்து ஒரு மாசத்துக்கு ஒரு 100 சட்டை உருவாக்கலாம். பட் அமேசான்காரன் மத்த ஊருக்கு ஒரே மாசத்துல 10,000 ட்ரெஸ் எக்ஸ்போர்ட் பண்ணலாம். அப்ப நம்ம எக்ஸ்போர்ட் பண்ற விண்டோ நிறைய கண்ட்ரிஸ் வந்துருச்சு. பட் எல்லா கண்ட்ரிஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ற அளவுக்கு நம்மளால ஃபாஸ்டரா நிறைய பொருள் ஸ்கேல் லெவல்ல, இந்த ஸ்கேலிங் சொல்லுவாங்கல்ல, வால்யூம் ஆஃப் ப்ரொடக்ஷன், அந்த அளவுக்கு டெக்னாலஜி இருக்கா? இல்ல. இப்போ இந்தியாவோட MSMEs, மைக்ரோ ஸ்மால் மீடியம் கம்பெனிஸ் இருக்குல்ல, இண்டஸ்ட்ரீஸ், அதோட டெக்னாலஜி லெவல்ல, ஸ்கில் லெவல்ல, ஸ்கேல் லெவல்ல இம்ப்ரூவ் பண்றதுக்கு, அவுட்புட் இம்ப்ரூவ் பண்றதுக்கு பூஸ்ட் பண்ணணும். அங்க என்ன இருக்கு, ஒரு லிமிடேஷன்ஸ் இருக்கு. அங்க இம்ப்ரூவ் பண்ணாம எவ்வளவு விண்டோஸ் ஓபன் பண்ணாலும் நிறைய பொருள் ஆகாது, எக்ஸ்போர்ட் ஆகாது. சோ ஓகேல, அப்ப எப்படி கன்க்ளூட் பண்ணலாம்? இந்தியாவோட MSMEs என்ன கிடைச்சிருச்சு, அசஸ் கிடைச்சிருச்சு. பட் என்ன கிடைக்கல, என்ன உருவாக்கல, அந்த எல்லா அசஸையும் அப்சர்வ் பண்ணிக்கிறதுக்கு, அந்த எல்லா ஆப்பர்ச்சுனிட்டி பயன்படுத்துறதுக்கான அப்சார்ப்ஷன் கெப்பாசிட்டி என்ன இம்ப்ரூவ் ஆகல. அதுக்கான ஃபேக்டரிஸ், ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ், அதுக்கான லோன் சிஸ்டம், கிரெடிட் சிஸ்டம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நம்ம இந்தியாவில் இருக்கிற எல்லா குட்டி குட்டி இண்டஸ்ட்ரிக்கான ஈகோ சிஸ்டம் இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுவோம்ல. இதுவும் பேரலா பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இவங்க வந்து ஒரு கேர்ள் வச்சுக்கலாம். இந்த கேர்ள் வந்து வேலைக்கு போறாங்க, இல்ல பஸ்ல போறாங்க, இல்ல ஃபிளைட்ல போறாங்க, எங்க வேணா வச்சுக்கலாம். பஸ் வச்சுக்கலாம், ஃபிளைட் வச்சுக்கலாம். இப்போ இந்த கேர்ள் கிட்ட அந்த ஒர்க் பிளேஸ்லயோ இல்ல டிராவல் பண்ணும்போதோ யாராவது ஒருத்தவங்க வந்து சரியா பிஹேவ் பண்ணாம இன்அப்ரோப்ரியேட்டா பிஹேவ் பண்றாங்கன்னா, இல்ல ஹராஸ் பண்றாங்கன்னா, இல்ல உங்களை அசிங்கப்படுத்துறாங்கன்னா, அந்த ஈவெண்ட்டை நீங்க யாருக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றது? டைரக்டா போலீஸ் ஸ்டேஷன் போகணுமா, இல்ல நீங்க ஒர்க் பண்ற பிளேஸ்ல இன்டர்னல் கம்ப்ளைண்ட் இருக்குல்ல அங்க போகணுமா, இல்ல அதுக்கு கோர்ட் இருக்கா, இல்ல ஃபிளைட்ல போறதுனால ஏர்லைன்ல கம்ப்ளைண்ட் பாக்ஸ் இருக்கா? யோசிக்க முடியுதா? இந்த உமனை சுத்தி எந்த ஸ்ட்ரக்சரை பார்த்தாலும்
பாயிண்ட் புரியுதா? இந்த உமனை சுத்தி இருக்கிற எந்த ஸ்ட்ரக்சரை பார்த்தாலுமே இந்த இஷ்யூவை ஈஸியா அட்ரஸ் பண்ற மாதிரி இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க கம்ப்ளைண்டே கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கலாம். ஒரு ஹராஸ்மெண்ட்டையோ இல்லை ரேப்பையோ கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு. இந்தியாவில் அதுக்கான கன்விக்ஷன் ரேட் என்ன? ஒரு 4 கேஸ் ரிப்போர்ட் பண்றோம்னா, ஒரு கேர்ள் வந்து ஒரு 4 கேஸ் ரிப்போர்ட் பண்றாங்கன்னா அந்த 4 கேஸ்ல 3 கேஸ், 3 cases escaped from conviction. அப்ப நமக்கு தப்புன்னு தெரிஞ்சும் விக்டிம் வந்து ப்ரூஃப் கொடுத்தும் ஒரு 4 கம்ப்ளைண்ட்ல 3 கம்ப்ளைண்ட் வேஸ்டா போகுதுன்னா இந்த கேர்ள் வேற என்ன பண்ணலாம்? வாட் இஸ் தி ஆல்டர்னேட்டிவ்? யோசிக்க முடியுதா? உமனை சுத்தி இருக்கிற இந்த எல்லா ஸ்ட்ரக்சரும், இந்த மேல் உருவாக்கி இருக்கிற எல்லா ஸ்ட்ரக்சரும் 2 ப்ராப்ளம். கன்விக்ஷன் ரேட்டும் கம்மியா இருக்கு. ஒருவேளை கம்ப்ளைண்ட் பண்ண போகும்போது விக்டிம் என்ன பண்றாங்க? விக்டிம் இன்னும் ஹராஸ் பண்றாங்க. அப்ப இந்த ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இந்த உமனுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் என்ன? சோஷியல் மீடியா தானே. இவங்க என்ன பண்றாங்க? அதாவது கோர்ட்டுக்கு போயிட்டு 5 years வெயிட் பண்ணி கன்விக்ஷன் கிடைக்காம இல்ல கம்ப்ளைண்ட் தரும்போது நம்மளே டிஸ்டர்ப் பண்ற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டு இவ்வளவு ஃப்ரஸ்ட்ரேட் ஆன ஒரு உமன் என்ன பண்ணுவாங்க? கடைசியா சோஷியல் மீடியாவுக்கு வருவாங்க. அழகா தன் கிட்ட யார் தப்பா நடந்துட்டாங்களோ அவங்க போட்டோ போட்டு எங்க ஒர்க் பண்றாங்கன்னு போட்டு எப்ப நடந்துச்சு இன்ஸ்டன்டா அதை டீடைல்டா ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு போஸ்டாவோ வீடியோவோ போட்டு என்ன பண்றாங்க? சர்க்குலேட் பண்றாங்க. என்ன ஆகுது? வைரல் ஆகுது. அப்ப உமனுக்கு என்ன கிடைக்குது? இன்ஸ்டன்ட் ஜஸ்டிஸ் கிடைக்குது. அப்ப இதுக்கு முன்னாடி வரைக்கும் உமனுக்கு வாய்ஸ்லெஸ்ஸா இருந்தாங்க. சோஷியல் மீடியா ஒரு வாய்ஸை கொடுத்துருக்கு. லாஜிக் புரியுதா? இந்த கேர்ள் இருக்காங்களே, உமன் இருக்காங்களே, இவங்க அரெஸ்ட் பண்றவங்க சேம் ஈக்குவல் பவர்ல இருக்காங்கன்னா ப்ராப்ளம் இல்லை. சண்டை போட முடியும், திட்ட முடியும், அடிச்சிட முடியும். பட் மோஸ்ட் ஆஃப் தி ஹராஸ்மெண்ட் எப்ப வந்து சைலன்ஸ் ஆக்கப்படும்? பவர் தானே. நம்மளை விட அதிகமா பவர்ல இருக்கிறவங்க கரெக்ட் பண்ணும்போது, ஹராஸ் பண்ணும்போது அந்த பவர்னால வெளியே தெரியாம கன்விக்ஷன் ரேட்டே இல்லாம இல்ல விசாரிக்க முடியாம ஏதாவது ஒரு வழியில இன்விசிபிளா மாறணும்ல. நமக்கு நடந்த வயலன்ஸ் பிகம்ஸ் இன்விசிபிள். அப்ப இந்த சிச்சுவேஷன்ல இந்த உமனோட பலமே என்ன? சோஷியல் மீடியா தான். சோஷியல் மீடியாவில் இந்த பவர்ஃபுல் பர்சனோட போட்டோ போட்டா போதும், ஆல்ரெடி எல்லாருக்குமே இந்த பவர்ஃபுல் பர்சன் தெரியும், ஈஸியா வைரல் ஆயிடும். இன்ஸ்டன்டா அவனுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி, அவனுக்கான டிக்னிட்டி எல்லாத்தையும் ஒரே செகண்ட்ல எடுத்துட முடியும். கரெக்ட் தானே? இதான ரூட் காஸ் ஃபார் மீ டூ மூவ்மெண்ட்ல. அப்போ மீ டூ மூவ்மெண்ட் வைரல் ஆனதுக்கான மெயின் ரீசன்ஸ் என்ன? அவ்வளோ லிஸ்ட் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ் எந்த இன்ஸ்டிடியூஷனும் சரியா ஹேண்டில் பண்ணல, உமன் ஃப்ரெண்ட்லியா இல்ல, ஸ்பீடர் ஜஸ்டிஸ் தரல, டிரான்ஸ்பரன்சியா இல்ல, கன்விக்ஷன் ரேட் இல்ல. அந்த எல்லா கேசஸுமே சோஷியல் மீடியாவில் ரிஃப்ளெக்ட் பண்ணி உடனடியா அந்த கேர்ளுக்கு, இந்த உமனுக்கு ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்குது. கரெக்டா? ஸோ ஒரு ஆங்கிள் இது பாசிட்டிவ். பட் மேபி இன்னொரு ஆங்கிள் இதை பார்க்கலாம். இப்போ வரைக்குமே பெஸ்ட் சொல்யூஷன் இதுதான். பட் இதுக்குள்ளேயே சில லிமிடேஷன்ஸ் இருக்கு. இந்த லிமிடேஷன்ஸை பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்ன பார்த்தோமோ அதை ரிவிஷன் பண்ணிடலாமா? ஸோ இப்போ சொல்லுங்க, இந்த ரீசெண்ட் டைம்ல ஒரு உமன் அதிகமா பிலீவ் பண்றத, அதிகமா எதை பிலீவ் பண்றாங்க? ஃபார்மல் சிஸ்டத்தையா, சோஷியல் மீடியாவியா? அவங்களுக்கு அதாவது கோர்ட் இருக்கு, கம்ப்ளைண்ட் கமிட்டி இருக்கு, கிரிவன்ஸ் மெக்கானிசம் இருக்கு, எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருந்தாலும் எந்த ஃபார்மல் சிஸ்டத்தையும் உமன் பிலீவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. என்ன ரீசன்? இது எல்லாமே ஸ்லோ ப்ராசஸ். ஒவ்வொரு தடவையும் அவங்க போயிட்டு வரதுக்குள்ள அந்த உமன் என்ன ஆயிடுறாங்க? டயர்ட் ஆயிடுறாங்க, எக்ஸாஸ்ட் ஆயிடுறாங்க. அண்ட் ஒன்ஸ் அகைன் விசாரணை எப்படி இருக்கு? அதுலயே ஒரு பயஸ்னஸ் இருக்கு. அப்ப கம்ப்ளைண்ட்ஸை இக்னோர் பண்ணிடுறாங்க. ஒருவேளை எவிடன்ஸ் கேட்டாங்கன்னா அந்த எவிடன்ஸே கொஸ்டின் கேட்கறாங்க, விக்டிமை பிளேம் பண்றாங்க. அப்படியே கஷ்டப்பட்டு கேஸ் போட்டுட்டா அந்த லீகல் கேஸ் நடக்கிறதுக்கு ரொம்ப டிலே ஆகுது. அந்த கேஸோட எண்ட்ல பவர்ஃபுல் பர்சன் இருந்தா தப்பிச்சிட முடியும். அப்ப ஃபார்மல் சிஸ்டத்துல இவ்வளவு லோப்கோல் இருக்கும்போது ஒரே ஒரு சொல்யூஷன், சோஷியல் மீடியா. என்ன ரீசன்? இன்ஸ்டன்ட் விசிபிலிட்டி. உடனடியாக உன் பிரச்சனை வைரல் ஆகும். இன்ஸ்டன்ட் விசிபிலிட்டி. இது வரைக்கும் எல்லாருமே அந்த கம்ப்ளைண்ட் சிஸ்டத்துல உன்னை பிளேம் பண்ணாங்க. பட் சோஷியல் மீடியாவில் உனக்கு உடனடியாக என்ன கிடைக்குது? பப்ளிக் கிட்ட இருந்து சிம்பத்தி கிடைக்குது. நம்ம யாரு மேல கம்ப்ளைண்ட் பண்ணமோ அவர் மேல பிரஷர் உருவாக்குது. அவர் எக்ஸ்போஸ் பண்ண முடியுது. நம்மளோட எமோஷனலுக்கு ஒரு ரிலீஸ் கிடைக்குது. அப்ப இவ்வளவு அட்வான்டேஜ் சோஷியல் மீடியா பயன்படுத்தும் போது இருக்கும்போது அதை பயன்படுத்த முடியும். அப்போ சோஷியல் மீடியாவை மத்தவங்க எப்படி பயன்படுத்துறாங்கன்றது தெரியல. பட் உமன் இஸ் சீயிங் தி சோஷியல் மீடியா as the alternative justice mechanism. இதுக்கு முன்னாடி வரைக்கும் கோர்ட்டை பார்த்துட்டு இருந்தோம். கோர்ட் இஸ் தி சிம்பிள் ஆஃப் ஜஸ்டிஸ் பிளாட்ஃபார்ம். இப்போ சோஷியல் மீடியா இட் செல்ஃப் பிகம்ஸ் தி ஜஸ்டிஸ் பிளாட்ஃபார்ம். ஸோ ஓகேல, சோஷியல் மீடியாவில் ஒரு பாசிட்டிவ் இருக்குல்ல. பட் அதே விஷயத்தை இன்னொரு ஆங்கிள் பார்க்க முடியும். விஜிலண்டிசம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? யூஸ்வலா ஒரு தப்பு நடக்குதுன்னா அந்த தப்புக்கு என்ன பனிஷ்மெண்ட் யார் முடிவு பண்ணுவா? கோர்ட் முடிவு பண்ணும், லா முடிவு பண்ணும். அப்படி முடிவு பண்ணாம மக்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கலெக்டிவா நீ பண்ண தப்புக்கு இதான் பனிஷ்மெண்ட், நாங்க எல்லாரும் சேர்ந்து நடிக்க போறோம். ஸோ மக்களே வந்து வாலண்டரியா முடிவு பண்ணி தண்டனை தராங்களே, தட் இஸ் விஜிலண்டிசம். யோசிக்க முடியுதா? அப்ப இதே ஈவெண்ட்டை விஜிலண்டிசம் ஆங்கிள் பார்க்கலாம்ல. ஒரு ஊர் என்ன பண்றாங்க? தனக்கு நடந்த ஒரு இஷ்யூவை ஃப்ரீயா எக்ஸ்பிரஸ் பண்றாங்க. அது ஒரு டிபேட்டா ஃபார்ம் ஆகுது. நம்மளோட ஃப்ரீ ஆஃப் வாய்ஸ் எக்ஸ்பிரஷன் ஒரு டிபேட்டா ஃபார்ம் ஆகுது. அந்த டிபேட்டை சுத்தி ஒரு கிரௌட் உருவாக்குறாங்க. அந்த கிரௌட் எல்லாரும் சேர்ந்து அந்த இஷ்யூல எந்த பர்சனாலிட்டி இருக்காரோ அந்த பர்சனாலிட்டிக்கு சோஷியல் மீடியா என்ன பண்றாங்க? தண்டனை தராங்களே. அப்ப இது சரியான ப்ராசஸா? நம்ம பிசிக்கல் வேர்ல்டுல எந்த விஷயம் தப்புன்னு நினைச்சோமோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஊர்ல ஏதாவது ஒரு பர்சன், ஒரு ஃபேமிலி வந்து கேஸ்ட் கல்ச்சரை மீறி இருக்கலாம், இன்னொரு கேஸ்டுக்கு அப்போஸ்ட் பண்ணிருக்கலாம். அப்ப என்ன பண்றாங்க? எல்லா மக்களும் ஒன்னா சேர்ந்து லா படி இல்லாம அவங்க என்ன பண்றாங்க? தண்டனை தராங்க. விஜிலண்டிசம். அப்ப பிசிக்கல் வேர்ல்டுல தப்புன்னு சொன்ன ஒரு விஷயம் என்ன மாதிரி இருக்கு? டிஜிட்டல் விஜிலண்டிசம் மாதிரி இருக்குல்ல. மக்கள் என்ன உருவாக்குறாங்க? அதே மக்கள் தான், பிசிக்கல் வேர்ல்டு இருக்கிற அதே மக்கள் தான் டிஜிட்டல் வேர்ல்டுக்கு வந்து என்ன பண்றாங்க? அந்த பர்சனை ஷேமிங் பண்றாங்கல்ல. அப்ப சோஷியல் மீடியாவில் ஒரு ஆங்கிள் பெண்களுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஜஸ்டிஸ் மெக்கானிசமும் இருக்கு. பட் எக்ஸ்ட்ரீமா போகும்போது அந்த பர்சனாலிட்டியை, இன்னொரு பர்சனாலிட்டியை பப்ளிக் ஷேமா மாற்ற முடியுதுல. அண்ட் யாரோட ஒப்பீனியன் கேட்காம அந்த உமன் போஸ்ட் பண்ண உடனே அந்த பர்சனாலிட்டி பத்தி ஆன்லைன்ல டிஜிட்டல் விஜிலண்டிசம் ஆரம்பிச்சிடும். அப்ப கான்ஸ்டிடியூஷன் என்ன பண்ணும்? 2 பேர் பக்கம் பார்க்கும்ல. யார் விக்டிமோ அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்துக்கும், யார் மேல குற்றம் இருக்கோ அந்த குற்றம் சாட்டப்பட்டவருக்கும் ஒரு சான்ஸ் கொடுக்கும்ல பேசுறதுக்கு. அதான் ரூல் ஆஃப் லா. அப்ப டிஜிட்டல்ல இவங்களுக்கு எக்ஸ்பிரஷன் இருக்கு. பட் அகைன் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு அதை நிரூபிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லாம மக்கள் என்ன பண்ணிடுறாங்க?
ஒரு ஷேமிங் கொடுத்து பனிஷ் பண்ணிடுறாங்க. அப்போ ஒரு நார்மலா பார்க்கும்போது சோஷியல் மீடியாவில் உமன் ரைட்ஸ் பேசும்போது மாடர்னா தெரியுது, பார்க்க மாடர்னா இருக்கு. பட் அதே மாப் பனிஷ்மெண்ட் தான் இன்னொரு ஆங்கிள் வந்திருக்கு, டிஜிட்டல் வந்திருக்கு. சி இந்த இஷ்யூக்குள்ள இருக்கிற அந்த பேரடாக்ஸ் புரியுது இல்ல? சி இந்த சோஷியல் மீடியாக்குள்ள உங்களால ஒரு பேரடாக்ஸ் பார்க்க முடியும். இந்த ஈவெண்ட்ல வாட் இஸ் பேரடாக்ஸ்? ரெண்டு விஷயம் ஒழிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒன்னு வந்து சொசைட்டில யாரோட வாய்ஸ்லெஸ்ஸோ, யாரோட வாய்ஸ் யாருமே கேட்க மாட்டாங்களோ, அந்த அன்ஹியர்டு பீப்புளுக்கு எம்பவர்டா இருக்கு, பெண்களுக்கு அது எம்பவர்டா இருக்கு. இது பாசிட்டிவ். சோஷியல் மீடியா ஒரு எம்பவர்டு ஃபீல் கொடுக்குது. அட் தி சேம் டைம் அதுக்கு ஆப்போசிட்டா ஒரு கேஸ்ல நம்ம ரீசெண்டா கூட பார்த்தோம்ல, ஜஸ்டிஸோட எது முக்கியம்? ஃபேர்னஸ் தானே முக்கியம். ஒரு தீர்ப்பு தரதை விட அந்த தீர்ப்பு கொடுக்கறதுக்கான ப்ராசஸ் இருக்குல்ல. சோஷியல் மீடியாவில் அந்த ஃபேர்னஸ் குறைஞ்சு போச்சுல. அதாவது ஒரு கம்ப்ளைண்ட் வரும்போது அந்த கம்ப்ளைண்ட் விசாரிக்கிறதுக்கான வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் சோஷியல் மீடியால பண்ண மாட்டோம். கேட்ட உடனே ஆயிடும் நமக்கு தப்புன்னு பேச வச்சோம். ஸோ வெரிஃபிகேஷன் மெக்கானிசம் சோஷியல் மீடியாவில் இல்ல. சம்டைம்ஸ் மேபி ஒரு ஃபால்ஸ் அலிகேஷன் என்ன பண்ணலாம், ஒரு தப்பான குற்றச்சாட்டு பயங்கர வைரல் ஆகி சர்க்குலேட் ஆகி அந்த பர்சனோட மரியாதையை ஸ்பாயில் பண்ணிடலாம். கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச ஒரு ரெப்புடேஷன் ஜஸ்ட் ஒரு 3 ஹவர்ஸ்ல 4 ஹவர்ஸ்ல ஸ்பாயில் ஆயிடலாம். அண்ட் ரொம்ப முக்கியமா என்ன கிடையாது, டியூ ப்ராசஸ் இல்ல. ஒரு குற்றம் நடக்குதுன்னா எது முக்கியம்? இந்த ஸ்ட்ரக்சரல் இன்வெஸ்டிகேஷன் முக்கியம் இல்ல, டியூ ப்ராசஸ். கம்ப்ளைண்ட் பண்றோம், விசாரிக்கிறோம், ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல, அந்த ப்ராசஸிங் கிடையாது இல்ல. ரொம்ப சீக்கிரமாவே ஒரு பர்சனோட ரெப்புடேஷனை காலி பண்ற முடியும். டிஸ்ட்ரக்ஷன் யோசிக்க முடியல. ஜஸ்டிஸ்ன்றது ஒரு முக்கியமான பிலாசபி, அதுக்கு ஒரு தனி ப்ராசஸ் இருக்கு. பட் சோஷியல் மீடியாவில் ஜஸ்டிஸ் இஸ் பிகமிங் வைரல். ஒரு வைரல் கண்டென்ட்டா ஜஸ்டிஸ் மாறிட்டே இருக்கு. ஓகேல, அப்போ ஒரு ஃப்ரீ ஸ்பீச்சுக்கு முன்னாடி சோஷியல் மீடியா டிஸ்கஷனுக்கு நடுவில் ரெண்டு விஷயம் இருக்கு. ஒரு சைட்ல பாசிட்டிவ், இன்னொரு சைட்ல ஃபேர் ப்ராசஸ் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. ஸோ மேபி இன்ஸ்டன்டா அந்த இஷ்யூக்கு நம்ம சப்போர்ட் பண்ணாலும் ஒரு லாங் டேர்மா ஒரு யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்டா இல்ல ஒரு திங்கரா நம்ம சப்போர்ட் பண்ண வேண்டியது என்னது? இன்ஸ்டன்ட் ஜஸ்டிஸ்லாம் ஓகே தான், பட் அதை விட இது முக்கியம் நேச்சுரல் ஜஸ்டிஸா இருக்குங்களா. இட் ஷுட் பி நேச்சுரல் ஜஸ்டிஸ்ல. அதாவது we have to follow the டியூ ப்ராசஸ்ல. ஏன்னா உங்களுக்கே தெரியும்ல, சோஷியல் மீடியாவோட ரியாலிட்டியில தப்பான பர்சன் நேம் மட்டுமா ஸ்பாயில் ஆகுது? அப்படி கிடையாது இல்ல. நல்லவங்க கெட்டவங்க யாருமே கிடையாது. யாரோட நேம் வேணா வைரலா மாற முடியும், யாரோட ஃபேம் வேணா ஈஸியா டிஃபேம் பண்ண முடியும். அப்ப அப்படி இருக்கும்போது சோஷியல் மீடியால தான் நம்ம ஃபேர்னஸ் கொண்டு வரணும். இட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகேவா? அண்ட் இல்லைன்னா எப்படி யோசிக்கலாம், சோஷியல் மீடியா இப்பதான் டெவலப் ஆயிட்டு இருக்கு. அதுக்குள்ள ஒரு ஃபேர்னஸ், ஒரு டியூ ப்ராசஸ் உருவாக்கலாம் கஷ்டம். அதுக்கு முன்னாடி எந்த ஒரு விக்டிமோ சோஷியல் மீடியால வாய்ஸ் தரதுக்கு முன்னாடி, எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு முன்னாடி எங்க ட்ரை பண்ணிருப்பாங்க? பிசிக்கல் வேர்ல்ட்ல ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு ட்ரை பண்ணிருப்பாங்க. லாஸ்ட் ரிசார்ட்டா தான் சோஷியல் மீடியா பயன்படுத்துவாங்க. அப்போ ஸ்டேட் என்ன பண்ணணும்? எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸையும் வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்கு ஏற்ற மாதிரி எஃபிஷியன்சியா மாத்தணும். இன்ஸ்டிடியூஷன்ஸ் வீக்கா இருக்கிறதுனால தான் இந்த விக்டிம் என்ன பண்றாங்க? லாஸ்ட் ரிசார்ட்டா சோஷியல் மீடியால பேச ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டா? அப்ப இன்ஸ்டிடியூஷன் ஸ்ட்ராங் ஆக மேபி சோஷியல் மீடியாவில் இந்த டிஜிட்டல் விஜிலன்டிசத்தை குறைக்க முடியும். ஆக்சுவலா பார்த்தோன்னா இந்த வார்த்தை தப்புங்க. பேப்பர்ல வந்து நம்ம கோட் பண்றோம். பேப்பர்ல ஒரு கேர்ள் வந்து எக்ஸ்பிரஸ் பண்றாங்க தன்னோட ப்ராப்ளத்தை, அதை எல்லாரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்றாங்க, தீர்ப்பு தராங்க. இந்த விஷயத்தை வந்து ஒரு டிஜிட்டல் விஜிலன்டிசம் அளவுக்கு பார்க்க தேவையில்லை. என்ன ரீசன்? ஒரு கேர்ள் அதை எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது அவரோட இன்டென்ஷன் என்ன கிடையாது, எல்லாரும் ஒன்னா சேருங்க, இதை பனிஷ் பண்ணுங்க, அதெல்லாம் விஷயம் கிடையாது. எனக்கு நடந்த அநியாயத்தை அதை பத்தி பேசுறாங்க, அவ்வளவுதான். இன்ஸ்டிடியூஷன்ல ஒரு வீக்னஸ் இருக்கு, கன்வர்ஷன் ரேட் கம்மியா இருக்கு, பிசிக்கல் வேர்ல்ட்ல இருக்கிற ப்ராப்ளத்தை எக்ஸ்பிரஸ் பண்றாங்க தவிர விஜிலன்டிசம் மாறணும், அவங்களை பனிஷ் பண்ணணும் அப்படின்றதுலாம் ஏன் கிடையாது இல்ல. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், நம்ம சோஷியல் இஷ்யூஸ்ல படிச்சிருப்போம். லெஸ் ஜான்ஸ்டன் சோஷியல் இஷ்யூஸ்ல படிச்சிருப்போம், இல்ல சோஷியாலஜி பேப்பர் 1ல படிச்சிருப்போம். யாரு ஒரு நம்ம எந்த விஷயத்தை விஜிலன்டிசம் சொல்லுவோம், டிஃபைன் பண்றோம். ஒரு இஷ்யூ இருக்குன்னா அந்த இஷ்யூ பத்தி என்ன பண்ணலாம்? ஆர்கனைஸ்டா போய் முதல்ல விசாரிக்கலாம். சோ மக்களை ஒன்னா சேர்ந்து ஆர்கனைஸ்டா ப்ரீ பிளான் பண்ணுவாங்க, வாலண்டரி என்கேஜ் ஆவாங்க. அதுக்கப்புறம் அந்த பர்சனை ஃபோர்ஸ் பண்ணுவாங்க, த்ரெட்டன் பண்ணுவாங்க. புரியுதுல? ஒரு வில்லேஜ்ல ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்சன் வந்து ஒரு கேஸ்டோட ரூலுக்கு எதிராக ஒரு பண்றாரு வச்சுக்கலாம். இப்ப மாடை வெட்டிட்டாங்க வச்சுக்கலாம். என்ன பண்ணுவாங்க? மக்களை ஒன்னா சேருவாங்க, ஒன்னா சேர்ந்து பிளான் பண்ணுவாங்க, இவனை அடிக்கணும். எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அந்த விக்டிமை த்ரெட்டன் பண்ணுவாங்க. பட் இது அப்படி கிடையாது இல்ல. இந்த கேர்ள் வந்து சோஷியல் மீடியால எழுதும்போது அவனோட எய்ம் என்ன கிடையாது? விஜிலன்டிசம் பண்ணவங்க எய்ம் கிடையாது இல்ல. அவங்கள பொறுத்த வரைக்கும் விக்டிம் தன்னோட வாய்ஸ் தராங்க, அவ்வளவுதான். சோ இந்த ஆங்கிலையும் பார்க்கலாம். ஒரு உங்களோட வாய்ஸை வந்து இஷ்யூ வந்து டிஜிட்டல் விஜிலன்டிஸ் அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா பார்க்கணுமா? பார்க்க தேவையில்லை. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு தெரியும், ஈவன் விக்டிம் வந்து தன்னோட வாய்ஸ் கொடுத்தாலும் சோஷியல் மீடியாவில் மேபி இவங்க ஆக்டரா இருக்காங்க, ஒரு பப்ளிக் பர்சனாலிட்டியா இருக்காங்க வச்சுக்கலாம். இந்த விக்டிம் இருக்காங்களே, விக்டிமே பப்ளிக் பர்சனாலிட்டியா இருக்கும்போது அவங்களோட ஃபேம் என்ன ஆகும்? சம்டைம்ஸ் டிஸ்டர்ப் ஆகும்ல. அவங்களே மக்கள் என்ன பண்ணுவாங்க? டிஃபேம் பண்ணுவாங்கல்ல. வாட் இஸ் தி பாயிண்ட்? சோஷியல் மீடியாவோட ஃபேர்னஸ் நம்ம இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும். என்ன ரீசன்? ஒரு ஆங்கிள் விக்டிமை சப்போர்ட் பண்ற மாதிரி இருந்தாலும் சம்டைம்ஸ் விக்டிம் என்ன பண்ணலாம்? அதே பிளேமிங் நடக்கலாம். ஸோ ஓகேல. ஸோ சோஷியல் மீடியா எம்பவர்டா இருந்தாலும் நிறைய லிமிடேஷன்ஸ் இருக்கு. அந்த லிமிடேஷன்ஸ் உடனடியாக சரி பண்ணணும்னா the only way is improving the physical institutions. வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்கான இஷ்யூஸ் விசாரிக்கிறதுக்கான ஃபாஸ்டர் ஜஸ்டிஸ் தேவை, ஃபாஸ்டர் கோர்ட்ஸ், பெட்டர் போலீஸ் ரெஸ்பான்ஸ், ரியல் என்ஃபோர்ஸ்மெண்ட், லீகல் அசசிபிலிட்டி. இதெல்லாம் முக்கியம் இல்ல. பிரச்சனை வந்துருச்சு, லீகலா அசசிபிளா இருக்கணும், கோர்ட்டுக்கு போகணும், லாயரை பார்க்கணும், சட்டத்தை என்ஃபோர்ஸ் பண்ண வைக்கணும், போலீஸ் ரியாக்ட் பண்ணணும். இதெல்லாம் பிசிக்கல் வேர்ல்ட்ல ஸ்ட்ராங் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா சோஷியல் மீடியா கொஞ்சம் ஃபேர்னஸ் நடந்துக்கும். ஸோ வாட் இஸ் தி ப்ராப்ளம்? சோஷியல் மீடியா ஒரு பேட் இஷ்யூவை, ஒரு ப்ராப்ளமை எக்ஸ்போஸ் பண்ண தெரியுது. சோஷியல் மீடியாவுக்கு ஒரு ப்ராப்ளமை, ஒரு பிரச்சனையை எக்ஸ்போஸ் பண்ண தெரிஞ்ச அளவுக்கு அந்த பிரச்சனைக்கு சரியான ஜஸ்டிஸை வழங்க தெரியல. ஜஸ்டிஸ் ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப ட்ரெடிஷனலா இருக்கு, பின்தங்கி இருக்கு, ப்ராக்ரெசிவா இல்ல. சோ ஓகே இல்ல. சோ இது வரைக்கும் பார்த்த எல்லா பாயிண்ட்ஸுமே இந்த ஆர்டிகலோட சம்மரைசேஷன் தான். ஆல்மோஸ்ட் எல்லா முக்கியமான பாயிண்ட்ஸ் கவர் பண்ணிட்டு நினைக்கிறேன். ஃப்ரீ டைம்ல இந்த ஆர்டிகல் படிச்சு பாருங்க.
இந்த கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இருக்காங்கல்ல, இந்த கல்ஃப் கண்ட்ரீஸோட முக்கியமான அசெட்னா உங்க மைண்டுக்குள்ள என்ன பாயிண்ட் வருது? ஆயில் தானே. கண்டிப்பா கல்ஃப் கண்ட்ரீஸோட முக்கியமான அசெட் ஆயில் தான். பட் இன்னொரு அசெட் இருக்கு. கல்ஃப் கண்ட்ரீஸ்னாலே ட்ரஸ்ட் தான். நீங்க உலகம் முழுக்க யோசிக்க வேண்டாம். ஜஸ்ட் இந்தியாவை எடுத்துக்கங்களேன். இந்தியன் பீப்புளுக்கு கல்ஃப் கண்ட்ரீஸ் பார்க்கும்போது எப்படி இருக்கும்? நம்ம ஏரியாவில் நம்ம வாடுற ஏரியா எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா நம்ம ஏரியாவில் கண்டிப்பா அட்லீஸ்ட் ஒருத்தவங்க வீடு கல்ஃப் கண்ட்ரீஸ் நம்பி இருக்கும். நாமளே பேசுவோம்ல, அந்த வீட்டில் இருக்கிறவங்க அந்த வீட்டோட இருக்கிற அந்த அண்ணனோ தம்பியோ துபாய்க்கு போனாங்க, யுஏக்கு போனாங்க, குவைத்துக்கு போனாங்க, அதாவது கல்ஃப் கண்ட்ரீஸ்க்கு போயிருக்காங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி போனாங்க. பெருசா அந்த பையன் வந்து படிச்சது கிடையாது, டிகிரி கிடையாது, ஜஸ்ட் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கரா போனார், ஒரு ஆயில் கம்பெனில ஒர்க் பண்ணாரு. ஒரு 3 வருஷத்துல சூப்பரண்டா மாறிட்டார். ஜஸ்ட் ஒரு 5-6 வருஷத்துல சம்பளம் 40,000 அதிகமாயிடுச்சு. ஒரு சாமானியனோட லைஃப். துபாய்க்கு போங்க, இல்ல இந்தியன் பாயிண்ட் ஆஃப் வியூல ஃபாரினுக்கு போங்கனாலே கல்ஃப் கண்ட்ரீஸ் தான். அங்க போங்க, இங்க வேலை செய்யறதை விட அங்க வேலை செஞ்சா சம்பளம் அதிகமா கிடைக்கும். கல்ஃப் கண்ட்ரீஸ்னாலே மோஸ்ட் சேஃபஸ்ட் கண்ட்ரி, அதாவது எக்கனாமி வார்த்தை பயன்படுத்தணும்னா சேஃப் ஹேவன் கண்ட்ரீஸ்னு சொல்லுவாங்க. நம்ம இந்தியாவில் பிழைக்க முடியலையா, ஒரு பையன் சும்மாவே இருக்கானா, கல்ஃப் அனுப்பிடுங்க, கண்டிப்பா வாடுறதுக்கு தகுதியான லெவலுக்கு உருவாயிடுவோம். கரெக்டா? ஓரளவுக்கு சம்பாதிச்சிருவோம். அந்த சம்பளத்தை வச்சுக்கிட்டு நம்ம ஊர்ல நம்ம லைஃபை மேனேஜ் பண்ற முடியும். இந்தியன்ஸோட பல பேரோட லைஃபை கல்ஃப் தான் செக்யூரா மாத்திருக்கு. கரெக்ட் தானே? நம்மளே சொல்லுவாங்க. பட் இப்ப யோசிங்களேன், இந்த சேஃப் ஹேவன் ஒரு ட்ரஸ்ட் இருக்குல்ல, இந்த சேஃப் ஹேவன் ஒரு ட்ரஸ்ட் இருக்குல்ல, ஒரு நெரேட்டிவ் இருக்குல்ல. வாட் இஸ் நெரேட்டிவ்? கல்ஃப் கண்ட்ரீஸ் போனா நம்ம லைஃப் எப்படி இருக்கணும்னு ஒரு இமேஜினேஷன் இருக்குல்ல. அந்த நெரேட்டிவ் என்ன இருக்கு? பிரேக் ஆயிருக்குல்ல, பிகாஸ் ஆஃப் வார். இப்போ யோசிங்களா, இந்த வருஷத்துல யாராவது ஒருத்தவங்களை கல்ஃப் கண்ட்ரீஸ் நம்ம அனுப்புமா, சேஃப் ஃபீல் அனுப்புவோமா? இந்த ஆங்கிள் யோசிக்கணும். ஜஸ்ட் ஒரு இஸ்ரேல் வார் வந்து அந்த கல்ஃப் கண்ட்ரீஸோட அந்த சேஃப் ஹேவன் இமேஜ் என்ன பண்ணிருக்கு? காலி பண்ணிருக்கு. பட் இப்படி யோசிங்களேன், இந்த நெரேட்டிவ் இருக்குல்ல, இந்த நெரேட்டிவ் உங்க லைஃப் ஓரளவுக்கு ஸ்டேபிள் ஆகணும்னா, அதாவது துபாய்க்கு போங்க, நல்லா ஒர்க் பண்ணுங்க, நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ற ஆளா இருந்தீங்கன்னா துபாய்க்கு போனா கல்ஃபுக்கு போனா லைஃப் ஸ்டேபிள் ஆயிடுன்னு ஒரு நெரேட்டிவ் இருக்குல்ல, ஒரு மேனுஃபேக்சர் நெரேட்டிவ். இது பிரேக் ஆனதுனால யாருக்கு பயங்கர லாஸ்? இந்தியன்ஸ்க்கு லாஸ் தானே. உங்களுக்கு அந்த பாயிண்ட் புரியுது தானே? இல்ல 1 செகண்ட் சொல்றேன். இங்க நெரேட்டிவ்ல எதை சொல்றோம்? கல்ஃப் கண்ட்ரீஸ் யோசிக்கும் போது, இந்த வாருக்கு முன்னாடிலாம் அந்த அரப் கண்ட்ரீஸ் பத்தி யோசிக்கும் போது மைண்ட்ல ஃபர்ஸ்ட் என்ன வரும்? புர்ஜ் கலிஃபா, துபாயில இருக்கிற பெரிய மால், அங்க எல்லா பொருளுக்கும் விலை கம்மியா இருக்கும், டாக்ஸ் சுத்தமா இருக்காது, டாக்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி, பெரிய சூப்பர் ஸ்போர்ட்ஸ், ஃபார்முலா 1, எக்ஸ்போ, வேர்ல்டு கப். இந்த விஷயங்கள் தான் கல்ஃப் கண்ட்ரீஸ் தான் ஞாபகம் வரும். திஸ் இஸ் தி மேனுஃபேக்சர்ட் நெரேட்டிவ். அதாவது இந்த அரப் கண்ட்ரீஸ் யோசிக்கும் போது இந்த இமேஜினேஷன் வரதுக்காக தான் உருவாக்கப்பட்டது. இந்த ரீசன், இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே பார்த்தோம்ல, ஒரு லக்ஸரி லைஃப் ஸ்டைல் இது மைண்டுக்கு வந்துருச்சுனாலே கல்ஃப் கண்ட்ரீஸ்ல அதிகமாயிடும், டூரிசம் அதிகமாயிடும். நிறைய கண்ட்ரீஸ் என்ன பண்ணுவாங்க? இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணி காசு இன்வெஸ்ட் பண்ணுவாங்கல்ல. அப்ப அந்த எல்லா மேனுஃபேக்சர் நெரேட்டிவும் இந்த வார் என்ன பண்ணிருக்கு? காலி பண்ணிருக்கு. சோ வாட் இஸ் தி பாயிண்ட்? இது வந்து இஸ்ரேல் வர்சஸ் ஈரான் மட்டும் கிடையாது. இந்த வார்ல ஈரானோட ஸ்டேட்டோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோ அது மட்டும் பிரேக் ஆகல, ஒட்டுமொத்த கல்ஃப் கண்ட்ரீஸோட இமேஜினேஷனுமே பிரேக் ஆயிருக்கு. அப்ப இது வரைக்கும் ஈரானை சுத்தி இந்த கண்ட்ரீஸ் எல்லாருமே என்ன பிலீவ் பண்ணிருந்தாங்க? எப்படியாவது ஈரான் டாமினேஷனை பிரேக் பண்ணிடணும், காலி பண்ணிடணும் அப்படின்னு யோசிச்சு இந்த கண்ட்ரீஸ் எல்லாமே வேற வழி கிடையாது. என்ன பண்ணி ஆகணும்? இந்த வார்ல ஈரான் காலியான உடனே மத்த எல்லா கண்ட்ரீஸ் ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமா வீக் ஆகுதுல்ல. ஒட்டுமொத்த கல்ஃப் கண்ட்ரீஸோட இமேஜினேஷன் ஆயிடுச்சு, ட்ரஸ்ட் ஆகுது, குறைஞ்சு போச்சு. இப்ப மறுபடியும் ஒவ்வொரு கண்ட்ரீஸும் இனிமையா இருந்தாலும், ஈரானுக்கு நிறைய கண்ட்ரீஸ் இருந்தாலும், எல்லா கல்ஃப் கண்ட்ரீஸும் ஒன்னா சேர்ந்து 1 செகண்ட் அந்த பிக்சரை உருவாக்கி ஆகணும். இப்போ டைம் ரொம்ப ஆகும்ல. எஸ். ஸோ வாட் இஸ் தி பாயிண்ட்? 2 முக்கியமான பெர்ஸ்பெக்டிவ். மறுபடியும் எல்லா கல்ஃப் கண்ட்ரீஸும் அதுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ வேற நெசசிட்டியா ஒன்னா சேர்ந்து ஈரானை பில்ட் பண்ணி ஆகணும். ஈரான் ஒன்னு காலி ஆயிடுச்சுன்னா ஸ்ட்ராட்டஜிக்கலி கல்ஃப் கண்ட்ரீஸ் முழுக்க வீக் தான் ஆகும். இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் புரியுதுல்ல? எஸ். மேபி சில பேருக்கு இந்த டேட்டா தெரியாது, அதெல்லாம் ஆட் பண்றேன். இந்த குளோபல் லெவல்ல டாப் FDI டெஸ்டினேஷன்ல உலகம் முழுக்க இருக்கிற பிசினஸ் கம்பெனிஸ் எந்த கண்ட்ரில இன்வெஸ்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்கன்னு லிஸ்ட் போட்டா டாப் 15 லிஸ்ட்ல FDI லிஸ்ட்ல UAE வந்துரும். சோ வாட் இஸ் தி பாயிண்ட்? ஜெனரலா பார்க்கும்போது இந்த கல்ஃப் கண்ட்ரீஸ் எல்லாமே ஆயில் டிபெண்ட் பண்ண மாதிரி தெரியும், பட் ஆயில் மட்டும் கிடையாது. ட்ரேடு, டூரிசம், சர்வீசஸ், லாஜிஸ்டிக்ஸ். புரியுதா? அதாவது கல்ஃப் கண்ட்ரீஸ் பத்தி பேசும்போது ஆயில் மட்டும் பேச மாட்டாங்க. ஒர்க்கர்ஸ்க்கு அது வந்து பயங்கரமான ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஜோன், இன்வெஸ்டர்ஸ்க்கு அது வந்து ஒரு சேஃப் கேபிட்டல் டெஸ்டினேஷன், எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு ஸ்ட்ராட்டஜிக்கா இந்த கல்ஃப்ல இருக்குதுல, அதனால எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலா லாஜிக்கல் பிரிட்ஜா இருக்கு. அது வழியா தான் நிறைய குட்ஸ் எல்லாம் போகுது, யூரோப்புக்கு எல்லாத்துக்கும் போகுது. ஸோ சர்வீஸ் பண்ணுது, ட்ரேட் பண்ணுது, லாஜிஸ்டிக் சப்போர்ட் பண்ணுது. பிளஸ் சர்வீஸ் வரும்போது டிரான்சிட் சர்வீஸ், ஏர்போர்ட். நீங்க எந்த கண்ட்ரில இருந்தும் யூரோப்புக்கு போன ஆசைப்பட்டீங்க வச்சுக்கலாம், ஒரே ஃபிளைட் இருக்காதுல்ல, ஃபிளைட் மாறி தானே போகணும். எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? இல்ல இங்க இருந்து தமிழ்நாட்டில இருந்து ஃபர்ஸ்ட் துபாய் போயிடுங்க, அங்க இருந்து அந்த கண்ட்ரிக்கு போங்க. ஏர்போர்ட் சர்வீஸ் இதெல்லாம் சேர்த்தது தான் கல்ஃபோட இமேஜினேஷன். அப்ப ஈரான் வார் வந்து ஈரானை மட்டும் விக்டிம் ஆக்கல, இந்த ஒட்டுமொத்த இமேஜினேஷனையும் எல்லா கண்ட்ரீஸ்க்குமே விக்டிமா மாத்திருக்கு. மேபி ஃபியூச்சர்ல லேபர் மைக்ரேஷன் குறையலாம், மற்ற ஊர்ல இருந்து ஒர்க் பண்ண வர்றவங்க குறையலாம், ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டும் குறையலாம். கரெக்டா? ஏர்லைன்ஸ் ரூட்ஸும் வேற வழியா மாறலாம் தானே. அண்ட் ஒன்ஸ் அகைன் கல்ஃப் கண்ட்ரீஸ் வழியா ஒரு பொருள் எடுத்துட்டு போறீங்கன்னா ரிஸ்க் அதிகம், இன்சூரன்ஸ் ஃபீஸ் எப்படி இருக்கும்? ரொம்ப அதிகமா இருக்கும். இப்போ குட்ஸ் எடுத்து வரதுக்கான இன்சூரன்ஸ் ஃபீஸ் அதிகமாகும். ஸோ ரேட் எப்படி இருக்கும்? பார்க்க பிரைஸ் அதிகமா இருக்கும். ஓகேவா? அப்ப ஃபுல் கல்ஃப் கண்ட்ரீஸோட இமேஜினேஷன் வீக் ஆகும்போது யாருக்கு சம்பளம் குறையும்? நான் பார்த்தோம்ல, நம்ம ஊர்ல நம்ம தெருவில் ஒரு வீடு இருக்குல்ல, கல்ஃப் கண்ட்ரீஸ் நம்பி காசு வருதுல, அவங்க சேலரி குறையும். அப்ப கல்ஃப் கண்ட்ரி
கண்ட்ரிஸோட இமேஜினேஷன் நெரேட்டிவ் வீக் ஆகும்போது இந்தியாவே அஃபெக்ட் பண்ணுது, இந்தியாவோட ஹவுஸ் ஹோல்டே அஃபெக்ட் பண்ணுது. பாயிண்ட் புரியுதுல? இந்த ஜியோ பொலிட்டிக்கல் ஷாக், இந்த வாரனால, இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்னால, இஸ்ரேல்னால, அமெரிக்கானால, ஈரானால ஒரு ஷாக் நடக்குதுல. இந்த ஷாக்னால ஃபர்ஸ்ட் பாதிக்கப்படுறது யாரு? இந்த ஷாக்கை ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்ணி கஷ்டப்படுறது யாரு? பூர் ஒர்க்கர்ஸ். வேலை குறையும். இந்த அடுத்த 6 மாசத்துல அரப் கண்ட்ரிஸ்க்கு போலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிற யங்ஸ்டர்ஸோட லைஃப் என்ன ஆகும்? டிலே ஆகும். ஹைரிங் பண்ண மாட்டாங்க. சாலரிஸ் கண்டிப்பா அன்சர்டன் ஆயிடும். லிங்க் பண்ண முடியுதுல? உங்களுக்கு தெரிஞ்சதுதான் 2024 மட்டும் இந்த கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இருந்து 129 பில்லியனுங்க. 1 பில்லியனா 100 கோடி, 10 பில்லியனா 1000 கோடி, 100 பில்லியனா 10,000 கோடி. ஸோ இவ்வளோ காசு இந்த கல்ஃப் கண்ட்ரீஸ்ல ஒர்க் பண்ணி நம்ம யங்ஸ்டர்ஸ், நம்ம இந்தியன் ஹவுஸ் ஹோல்டுக்கு அனுப்பின காசு எல்லாமே டாலர்ஸ், ருபீஸ் கிடையாது. இவ்வளோ ரெமிட்டன்ஸ் அமௌண்ட் இந்தியாவுக்கு வந்திருக்கு. இந்த காசு எதுக்கு செலவு பண்ணுவாங்க? நம்ம ஈரா இருக்கிற அந்த வீடியோ எல்லாமே இந்த காசு நம்பி தான் லோன் கட்டுற ஃபீஸா இருக்கும், ரெண்டா இருக்கும், எஜுகேஷனா இருக்கும், ஹெல்த்தா இருக்கும். அப்ப அந்த இடத்துல ஒரு ஜாப் அன்செட்டிலா வரும்போது இந்தியாவில் இவ்வளவு பாதிப்பு ஏற்படும். கரெக்ட் தானே? நம்ம நிறைய பார்த்துருக்கோம்ல. இந்தியன்ஸ் நிறைய கண்ட்ரிஸ் ஒர்க் பண்றாங்க, உலகம் முழுக்க ஒர்க் பண்றாங்க. பட் 40% காசு எங்கிருந்து வருது? கல்ஃப் கண்ட்ரிஸ் மட்டும் வருது. அந்த 40% ஆஃப் அமௌண்ட் ஆகுது, அடி வாங்குது. அப்ப என்ன பண்ணி ஆகணும்? இது யாருக்கு லாஸ்? இந்தியாவுக்கு தான் லாஸ். அப்ப என்ன பண்ணி ஆகணும்? ஒன்ஸ் அகைன் ஈரானோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையோ இல்ல கல்ஃப் கண்ட்ரிஸோட இமேஜையோ மறுபடியும் ஸ்டெபிலைஸ் ஆகிறதுக்கு, டெவலப் ஆகிறதுக்கு இந்தியாவோட கான்ட்ரிபியூஷன் அதெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணி ஆகணும். ஏன்னா கல்ஃப் கண்ட்ரிஸோட இமேஜ் இந்தியன் பீப்புளுக்கான எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி. அதுலயும் யாரு? தமிழ்நாடு, கேரளா. அந்த 40% பார்த்தோம்ல, கல்ஃப் கண்ட்ரிஸ்ல காசு வருது இல்ல, டோட்டல் அமௌண்ட், அந்த அமௌண்ட்ல 9.7% தமிழ்நாட்டுக்கு மட்டுமே வருது. தமிழ்நாட்டுக்கு டைரக்ட் அஃபெக்ட் இருக்கு. ஒரு 9.7%, தோராயமா ஒரு 10% தமிழ்நாடு மக்களுக்கு வருது ரெமிட்டன்ஸா. சோ தமிழ்நாடு எக்கனாமியே பாதிக்குது. கேரளா ஸ்டேட்டோட டோட்டல் இன்கம்ல 25% இன்கம் டிபெண்ட்ஸ் அப்பான் கல்ஃப் கண்ட்ரிஸ். கேரளாவில் ஒரு 4 ரூபாய் இருக்குன்னா அது 1 ரூபாய் அங்கிருந்து வந்ததுதான். அப்ப இந்தியா மஸ்ட் ஹெவிலி பார்ட்டிசிபேட் இன் ரீடெவலப்பிங் தி கல்ஃப் கண்ட்ரிஸ். சோ ஓகேல. சோ இந்த பெர்ஸ்பெக்டிவ் பத்தி தான் இன்னைக்கு லீட் ஆர்டிகல் பேசுது. ஹெட்டிங் படிங்களா? தி வார் ஆன் ஈரான், ஈரான் வார் அண்ட் கல்ஃப் ஷேட்டர்ட் இல்யூஷன். இப்போ ஓரளவுக்கு அந்த ஹெட்டிங் படிக்கும் போது இந்த ஐடியா புரியுதுல? எஸ். சோ ஓகேல. சோ இப்போ நீங்க சொல்லுங்களேன், இது வரைக்கும் பார்த்தோம்ல, இது எல்லாமே எந்த டாபிக்ல வருது? எப்படி சொல்லாமனு பாருங்க. போஸ்ட் வார் இம்பாக்ட்னு சொல்லலாமா? வாருக்கு அப்புறம் அந்த ரீஜன் எப்படி இருக்க போகுது? வார்னால அந்த ரீஜனோட இம்பாக்ட் என்ன? சோ இப்போ பார்த்தது ஒரு இம்பாக்ட் தானே. நிறைய ஆங்கிள் நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். பட் இந்த கிளாஸ்ல பார்த்தது ஒரு இம்பாக்ட். என்ன இம்பாக்ட் பார்த்தோம்? எக்கனாமிக்கல் இம்பாக்ட், இல்ல ட்ரஸ்ட் பேஸ்ட் இம்பாக்ட், இல்ல நெரேட்டிவ் பேஸ்ட் இம்பாக்ட் பார்த்தோமா? இப்போ பார்க்க போறது இன்னொரு இம்பாக்ட். இது தெரிஞ்சது தான், ரொம்ப சிம்பிள் தான். பட் ஒன் செகண்ட் ரிமைண்ட் பண்றேன். இந்த இம்பாக்ட் நம்ம ஏன் பார்க்கிறோம்? மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரீஸோட பிலீஃப் என்ன? இந்த வார்ல ஈரான் தோத்துருச்சுன்னா, ஈரானோட டாமினேஷன் குறைஞ்சு போச்சுன்னா ஆல்மோஸ்ட் வார் முடிஞ்சு போச்சு, எல்லாமே சரியாயிடும். அது ஒண்ணுதான் பிரச்சனை பண்ணிட்டு. ஈரானோட டாமினேஷன் குறைஞ்சு போச்சுன்னா எல்லாமே பீஸ்ஃபுல்லா மாறும். சோ இதுக்கப்புறம் எல்லாமே பாசிட்டிவ் சொல்றாங்களா? அப்படி கிடையாது. ஒரு டைரக்ட் ஃபெயிலியர் ஈரானுக்கு இருந்தாலும் அதோட கான்சிக்வன்சஸ் உலகம் முழுக்க ஸ்பில் ஓவர் ஆகும். அதுல ஒண்ணுதான் பார்த்தோம். ஒரு முக்கியமான டெஸ்டினேஷன், இன்வெஸ்ட்மெண்ட் டெஸ்டினேஷன் ஆகுது, வீக் ஆகும். சோ ஓகேவா? சோ போஸ்ட் வார் இம்பாக்ட் இந்தியாவிலே ரிஃப்ளெக்ட் ஆகும். இது ஒன்று எக்கனாமிக்கல் ஆங்கிள் பார்த்தாச்சு. இன்னொரு இம்பாக்ட், இந்த வார்ல எவ்வளவுதான் ஈரானை காலி பண்ணாலும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் அழிஞ்சாலும், ஈவன் ஸ்டேட் வந்து வீக் தான் ஆகுமே தவிர என்ன ஆகாது? டிஸப்பியர் ஆகாது. அதுக்கு ஹிஸ்டாரிக்கலி நிறைய ப்ரூஃப் இருக்கு. நிறைய கண்ட்ரீஸ்ல வார் நடந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நார்த் கொரியாவில், ஈராக்ல அந்த வார் டைம்ல பார்க்கும்போது இந்த கண்ட்ரீஸ்லாம் தோத்து போன மாதிரி தெரியும், அந்த கவர்மெண்ட் காலியான மாதிரி தெரியும். பட் வீக் ஆயிருக்கும். வீக் ஆயிட்டு இன்னும் கொஞ்சமா டெவலப் தான் ஆயிட்டு இருக்கும். சோ வாட் இஸ் தி பாயிண்ட்? ஈரான்ல ஸ்டேட் வீக்கா இருக்கும், ஸ்டேட் இன்ஸ்டேபிள் பொசிஷன் இருக்கும். அந்த இன்ஸ்டெபிலிட்டி நிறைய இம்பாக்ட் ஏற்படும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 2 வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? கோயர்ஷன் இது ஒரு வார்த்தை, கன்சென்சஸ் இது ஒரு வார்த்தை. நீங்களே சொல்லுங்களேன். ஒரு கண்ட்ரில இந்த கவர்மெண்ட் வந்து ரொம்ப ஹெல்த்தியா இருக்கு, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னா அந்த கவர்மெண்ட் மேல மக்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் வருமா? இந்த கவர்மெண்ட் மேல மக்களுக்கு ஒரு அக்ரிமெண்ட் இருக்குமா? பேச முடியுமா? லாஜிக் புரியுதா? சரி, இப்போ நான் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பர்சன் வச்சு, ஒரு ஸ்ட்ராங் கவர்மெண்ட், என் மேல மக்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணுவேன்? மக்கள்கிட்ட பேசுவேன். எந்த முடிவு எடுக்கிறதாலும் மக்கள்கிட்ட பேசுவேன். ஏன்னா நான் சொல்ற முடிவை, நான் சொல்ற பாயிண்ட கேட்பாங்க. பட் இப்ப இருக்கிற ஸ்டேட், ஈரான் ஸ்டேட் என்ன எப்படி இருக்கு? வீக்கா இருக்கு. ஒரு இன்ஸ்டேபிள் ஸ்டேட்டை அந்த ஊர் மக்கள் இல்ல கல்ஃப் கண்ட்ரிஸ் இருக்கிற மக்கள் வந்து அந்த வீக் ஸ்டேட்டை பிலீவ் பண்ணுவாங்களா? மக்களுக்கு அந்த ஸ்டேட் மேல ஒரு லெஜிட்டிமசி ஃபீல் வருமா? வாய்ப்பே கிடையாதுல்ல. ட்ரஸ்ட் குறையும். எப்பெல்லாம் மக்களுக்கு கவர்மெண்ட் மேல ட்ரஸ்ட் குறையுதோ, கவர்மெண்ட் பார்க்க எப்படி இருக்கும்? வீக்கா இருக்கும். வேற வழியே கிடையாது. கவர்மெண்ட் பண்ணி ஆகணும், கோயர்ஷனை பயன்படுத்தி ஆகணும். மக்களை அப்ரோச் பண்ணும், வாட்ச் பண்ணும், ஃபோர்ஸை பயன்படுத்தும். அது புரியுதா? ஸ்டேட்டை நம்பாம ட்ரஸ்ட் இல்லாம வீக்கா பார்த்தோம்னா நிறைய கலவரங்கள் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ ஸ்டேட் என்ன பண்ணி ஆகணும்? ஃபோர்ஸை பயன்படுத்தி மானிட்டர் பண்ணி சர்வேலன்ஸ் பண்ணி ஒரு அடக்குமுறையில் வச்சுக்கிறதுக்கான ஒரு செட்டப்பை உருவாக்கும். ஏன்னா ஸ்டேட் எப்படி இருக்கு? வீக்கா இருக்கு, ஆல்ரெடி வீக். அப்ப பேசலாம், மக்கள் கிட்ட ஒரு விஷயத்தை பண்ண முடியாது. ஃபோர்ஸ் யூஸ் பண்ணணும். ஓகேவா? அப்ப அந்த வாருக்கு அப்புறம் இந்த கிரைசிஸ் ஈரான் என்ன மாற வாய்ப்பு இருக்கு? கவர்மெண்ட் மோர் அத்தாரிட்டேரியனிசமா மாறலாம். இதுக்கு பேர் ரொம்ப சிம்பிளா கிரைசிஸ் அத்தாரிட்டேரியனிசம். இந்த கண்ட்ரில போஸ்ட் வார்க்கு அப்புறம் ஒரு கிரைசிஸ் இருக்கிறதுனால, வீக் ஸ்டேட்டா இருக்கிறதுனால அந்த கிரைசிஸை சரி பண்றதுக்காக ஒரு அத்தாரிட்டேரியன் கவர்மெண்ட் அது ஃபார்ம் ஆகணும். உங்களுக்கு தெரியும்ல, ஈரான்ல இந்த ஸ்டேட்டோட கவர்னன்ஸ்ல 2 லேயர் இருக்கு. எலெக்டட் லேயரும் இருக்கு, பிரசிடென்ட், பார்லிமெண்ட், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எலெக்ஷன் நடந்திருக்கிற மக்களும் இருப்பாங்க. அட் தி சேம் டைம் IRGC குரூப்ஸ், ரெவல்யூஷனரி கார்ட் குரூப்ஸ், சுப்ரீம் லீடர் இருப்பார். அப்ப இந்த டைம்ல யாரோட வாய்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கும்? எலெக்டட் லீடர்ஸ்க்கு வாய்ஸ் இருக்கு. ஆல்ரெடி கவர்மெண்ட் வீக்கா இருக்கு. என்ன ஸ்ட்ராங் பண்ணணும்னா
அத்தாரிட்டேரியனிசம் இன்னும் அதிகமாகும். இந்த ரெவல்யூஷனரி கார்டு, சுப்ரீம் லீடர், இந்த லேயருக்கு அதிகமான பவர் வந்து சேரும். ஸோ வாட் இஸ் தி பாயிண்ட்? இந்த வாருக்கு அப்புறம் மறுபடியும் கல்ஃப் கண்ட்ரீஸ்ல நீங்க பார்க்க போறது கோயர்ஷன் தான் தவிர பீஸ் கிடையாது. இது ஒரு வியூ. அடுத்த வியூ ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். ஈரானுக்கு இந்த வாரில் பயங்கரமான அடி, வீக் ஆயிடுச்சு. ஈரான் வீக்னா யார் ஸ்ட்ராங்கர்? இஸ்ரேல் ஸ்ட்ராங்கர், யூஎஸ்ஏ ஸ்ட்ராங்கர். கரெக்டா? ஒரு வீக்கர் கண்ட்ரி ஒரு ஸ்ட்ராங்கர் கண்ட்ரி கூட டைரக்டா சண்டைக்கு போகாது போஸ்ட் வார்க்கு அப்புறம். ஏன்னா சம்படி வாங்கிருக்கு. அப்ப என்ன பண்ணும்? அசிமெட்ரிக் வார்ல ஸ்டார்ட் பண்ணும். வாட் இஸ் அசிமெட்ரிக்? முடிஞ்ச அளவுக்கு தெரியாம சண்டை போடுவாங்களே, இன்டைரக்ட் அட்டாக் பண்ணுவாங்களே. இந்த கண்ட்ரிஸோட டிஜிட்டல் சிஸ்டத்தை ஹேக் பண்ணலாம். அதாவது சைபர் வார்ஃபேர். சில பேருக்கு தெரியாது, மேபி சொல்றேன். இப்போ ஈரான் இஸ்ரேல் யோசிக்கும் போது இஸ்ரேல் தான் டெக்னாலஜி ஸ்ட்ராங் தெரியும். பட் சைபர் பவர்ல ஈரான் வந்து செம ஸ்ட்ராங். ஆல்ரெடி இந்த மாதிரி வேலை நிறைய பண்ணிருக்கு. யூஎஸ் பேங்கிங் சிஸ்டத்தை டிஸ்ரப்ட் பண்ணிருக்கு. சவுதி அராம்கோ ஞாபகத்துல ஒரு 30,000 கம்ப்யூட்டர்ஸை டேமேஜ் பண்ணிருக்கு சைபர் வார்ஃபேர்ல. அண்ட் ஒன்ஸ் அகைன் ப்ராக்ஸி குரூப்ஸ் அதிகமாகலாம். டைரக்டா சண்டை போட முடியாது. ஸோ ப்ராக்ஸி குரூப்ஸை இன்னும் டெவலப் பண்ணலாம். நாடு பார்த்துக்கோங்களேன், ஹெஸ்போல்லா, ஹவுதி. சிமிலர்லி மற்ற டிஃப்ரெண்ட் ப்ராக்ஸி குரூப்ஸ் வந்து இன்டைரக்டா சண்டை போடலாம். அண்ட் தேர்ட் உங்களுக்கு தெரியும், ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ். அதை பிளாக்கேட் பண்ணி ஒரு குளோபல் லெவலில் ஒரு டிஸ்ரப்ஷன் உருவாக்கலாம். ஸோ போஸ்ட் வார் இந்த வாரோட எண்ட்ல கண்டிப்பா பீஸா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஈவன் பீஸ்டாக பேசி முடிச்சதுக்கு அப்புறமும் இந்த எல்லா டிஸ்ரப்ஷனையும் பார்க்கலாம். ஸோ ஓகேல, ஒரு கிளியர் இல்ல. அப்ப அந்த போஸ்ட் வார் கிரைசிஸ் நிறைய வகையான இம்பாக்ட் ஏற்படுத்தும். எக்கனாமிக்கல் இம்பாக்ட் ஏற்படுத்துது. ஒரு ஸ்டேட்டோட நேச்சரை மாத்துது. மறுபடியும் வாரோட நேச்சரை மாத்துது. வார் முடியல, வாரோட நேச்சரை மாத்துது. எக்கனாமிக்கல் வார மாத்தலாம். கிளியர் இல்ல. பட் இந்த எக்கனாமிக் வார பத்தி பேசும்போது நான் ஒரு முக்கியமான பாயிண்ட் மிஸ் பண்ணிட்டேன். இந்த கல்ஃப் கண்ட்ரீஸோட வெல்த் ஃபண்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த எல்லா கல்ஃப் கண்ட்ரீஸும் அதிகமாக சம்பாதிக்கிறது இல்ல ஆயில் நிறைய காசு கிடைக்குது. கோடிக்கணக்கான காசு. ஒரு 4.9 பில்லியன் இல்ல ட்ரில்லியன் டாலர்ஸ். இவ்வளவு காசு வருது. இந்த காசு என்ன பண்ணாது? வர காசை ஜஸ்ட் லைக் எடுத்து வைக்காது, இன்வெஸ்ட் பண்ணும். என்ன பண்ணுது? அந்த காசை கல்ஃப் வெல்த் ஃபண்ட் உருவாக்கி இந்த ஃபண்டை இன்வெஸ்ட் பண்ணுது. குளோபல் லெவலில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல, டெக்னாலஜில, ரியல் எஸ்டேட்ல, எனர்ஜில. எந்த கண்ட்ரீஸ்ல ஸ்டார்ட் அப்ஸ் இருக்கோ ஸ்டார்ட் அப்ஸ் ஹெல்ப் பண்றது, பிரிட்ஜ் போடுறது, லாஜிஸ்டிக்ஸ் இம்ப்ரூவ் பண்றது. லாஜிக் புரியுதா? ஒவ்வொரு கண்ட்ரியுமே ஒரு வெல்த் ஃபண்டை உருவாக்கிருக்கு. அபுதாபி, சவுதி அரேபியா, கட்டார், ஒவ்வொருத்தவங்க கிட்ட ஒரு வெல்த் ஃபண்ட் இருக்கு. அந்த வெல்த் ஃபண்ட் தனக்கு பிடிச்ச கண்ட்ரிஸ் கிட்ட காசு இன்வெஸ்ட் பண்ணி டபுள் ஆகுது. இந்த குளோபல் லெவல்ல எல்லா கண்ட்ரிஸுமே சாவரின் வெல்த் ஃபண்ட் வச்சிருக்கோம். அதாவது கவர்மெண்டோட சேவிங் ஃபண்ட். அந்த ஃபண்டை இன்வெஸ்ட் பண்ணும். இப்போ நான் பண்ணுவோம்ல, நம்ம காசு என்ன பண்ணுவோம்? கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம், ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணுவோம். சும்மா வச்சிருக்க மாட்டோம்ல. அதே மாதிரி எல்லா கண்ட்ரீஸ் பேர் என்ன? சாவரன். அதோட வெல்த் ஃபண்டை என்ன பண்ண? இன்வெஸ்ட் பண்ணும். அவர் டோட்டல் வெல்த் ஃபண்ட்ல, இந்த குளோபல் லெவலில் இருக்க டோட்டல் வெல்த் ஃபண்ட்ல 38% ஆஃப் ஃபண்ட் கம்ஸ் ஒன்லி ஃப்ரம் கல்ஃப் கண்ட்ரீஸ். அவ்வளோ காசு. ஸோ கல்ஃப் இஸ் கால்ட் அஸ் குளோபல் கேபிட்டல் ஆர்கிடெக்ட். அதிகமான மூலதனம் இருக்கிற கண்ட்ரீஸ் கல்ஃப். இப்போ அந்த இடத்துல அவ்வளோ கேபிட்டல் இருக்கிற இடத்துல வந்து எக்கனாமி வீக் ஆச்சுன்னா மற்ற எல்லா கண்ட்ரீஸ்ல இன்வெஸ்ட் ஆகிற காசு குறையும். இந்த கல்ஃபோட கேபிட்டல் இருக்குல்ல, நிறைய காசு இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்றாங்க. இந்தியாவோட முக்கியமான ஸ்டார்ட் அப்ஸ்க்கு ஃபண்ட் கொடுத்துருக்காங்க. கிரீன் எனர்ஜிக்கு காசு கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன ஆகலாம்? அந்த காசு கொஞ்சம் வீக் ஆகலாம். ஸோ ஓகே இல்ல. இப்போ இந்த ஆங்கிள் யோசிங்களேன். இந்த எல்லா இம்பாக்ட் பார்த்தோம்ல, இந்த போஸ்ட் வார் இம்பாக்ட்ல பார்த்தோம். இந்த எல்லா நெகட்டிவ் இம்பாக்ட்டுக்குமான காரணம் யாரு? வார்னு சொல்லலாம், இஸ்ரேல் சொல்லலாம். பட் இதுக்கு பின்னாடி இருக்கிறது யாரு? இந்த எல்லா இம்பாக்ட்டுக்கும் ஒரு ஆளா சொல்லலாம்னா யாரை சொல்லலாம்? அமெரிக்காவை சொல்லலாம். இதுக்கப்புறம் அமெரிக்காவை இந்த கல்ஃப் கண்ட்ரீஸ் நம்புமா? இதுக்கு முன்னாடி இருந்த அளவுக்கு ட்ரஸ்டா நம்புமா? நம்பாதுல. அதுக்கு நிறைய ரீசன் இருக்கு. பட் ஒரு முக்கியமான ரீசன், இந்த கல்ஃப் ரீஜன்ல இருக்கிற நிறைய கண்ட்ரீஸ்க்கு யாரை பிடிக்காது? ஈரானை பிடிக்காது. அப்ப ஈரான் கிட்ட இருந்து நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு எல்லா கல்ஃப் கண்ட்ரீஸ் என்ன பண்ணுச்சு? அமெரிக்கா கிட்ட ஹெல்ப் கிடைச்சா? அமெரிக்கா என்ன பண்ணுச்சு? எல்லா கல்ஃப் கண்ட்ரீஸும், அமெரிக்கா இருக்கிறது எங்கேயோ வெஸ்டர்ன் சைடுல இருக்கு, யூரோப்பை தாண்டி இருக்கு. பட் யூஎஸ் என்ன பண்ணுச்சு? அதோட முக்கியமான எல்லா ட்ரூப்ஸையும் எல்லா கல்ஃப் கண்ட்ரீஸ்லயும் என்ன பண்ணுது? ஒரு பேஸ் உருவாக்குது. அமெரிக்கன் பேஸ் உருவாக்குது. யோசிக்கப்படுதா? யூஎஸ்ஏட நிறைய கார்ட்ஸ், வெப்பன்ஸ் எல்லாத்தையுமே எந்த கண்ட்ரிலாம் பயப்படுதோ ஈரானுக்கு, அந்த எல்லா கண்ட்ரீஸையும் ஸ்ட்ராங் பண்ணுது. ஸோ யூஎஸ்ஏ எல்லா கல்ஃப் கண்ட்ரீஸோட செக்யூரிட்டி இம்ப்ரூவ் பண்ணுச்சு. பட் அந்த செக்யூரிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் இப்போ இந்த போஸ்ட் வார்க்கு அப்புறம் பார்க்கும்போது செக்யூரிட்டி த்ரெட்டா மாறிடுச்சு. எப்படி? இப்போ யாரு வார்ல அடி வாங்கியிருக்கா? ஈரான் வீக் ஆயிடுச்சு. ஒருவேளை ஈரானுக்கு யூஎஸ்ஏ அட்டாக் பண்ணும்னா, யூஎஸ்ஏ எங்கேயோ இருக்கு, அதை அட்டாக் பண்ண முடியாது. பட் அதுக்கு என்ன சான்ஸ் இருக்கு? தன்னை சுத்தி இருக்கிற எல்லா கல்ஃப் கண்ட்ரீஸ்லயுமே அமெரிக்காவோட மிலிட்டரி பேஸ் இருக்கு. அந்த பேஸ் அட்டாக் பண்ணலாம். சோ கல்ஃப் கண்ட்ரீஸ்ல ஈரான் நினைச்சா எந்த கண்ட்ரியை வேணா எப்போ வேணா டிஸ்டர்ப் பண்ணலாம். சோ ஃபியூச்சர்ல அமெரிக்காவோட மிலிட்டரி பேஸ் வந்து நம்ம ஊர்ல இருக்கிறது செக்யூரிட்டில ஸ்ட்ராங்கா யோசிக்கிறத விட செக்யூரிட்டி இஸ் டைலமா. சோ ஃபியூச்சர்ல அமெரிக்காவோட மிலிட்டரி பிரசன்ஸ் வந்து எல்லா கல்ஃப் கண்ட்ரீஸும் அக்செப்ட் பண்ண வாய்ப்பு கிடையாது. அமெரிக்காவோட மிலிட்டரி பேஸ் இருக்கிறதுனால அந்த கண்ட்ரியை மற்ற ப்ராக்ஸி குரூப்ஸ் அமெரிக்கா அட்டாக் பண்ற மாதிரி அந்த கல்ஃப் கண்ட்ரீஸ் அட்டாக் பண்ணுவாங்க. அப்ப யூஎஸோட பிரசன்ஸ் இருக்கிறது இட் இஸ் நாட் என்கரேஜிங், இட் இஸ் டிஸ்கரேஜ். சோ திஸ் இஸ் தி போஸ்ட் வார் ரியாலிட்டி. அப்ப ஃபியூச்சர்ல இவ்வளவு பிரச்சனை இருக்கும். எக்கனாமிக்கல் லெவல்ல, த்ரெட் லெவல்ல, ஸ்டேட் லெவல்ல, இன்வெஸ்ட்மெண்ட் லெவல்ல, அதோட இமேஜினேஷன் ட்ரஸ்ட் லெவல்ல. அப்ப இது எல்லாத்தையும் சரி பண்ணணும்னா வேற வழியே கிடையாது. ஒரே பாயிண்ட் ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல, எல்லா கண்ட்ரீஸும் எனக்கு பிடிக்கலனாலும் மறுபடியும் ஒன்னா சேர்ந்து ரீடெவலப் ஆகும். சிச்சுவேஷன் நெசசிட்டியா எல்லாரையும் ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்றதுக்கான கண்டிஷனை உருவாக்கி தருது. ஸோ ஒன்ஸ் அகைன் கல்ஃபோட ஸ்டோரியை ரீரைட் பண்ணணும். இந்த ட்ரஸ்ட்டை மறுபடியும் கொண்டு வரணும்.
கல்ஃபோட ரீஜனல் ஐடென்டிட்டியை அடையாளத்தை உருவாக்கும். அதுக்கு சேர்ந்து ஒர்க் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? அப்போ இந்த கண்டெக்ஸ்ட்ல எல்லா கல்ஃப் கண்ட்ரிஸும் ப்ளீஸ் ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ணுங்க, இந்த உலகத்துக்கு பீஸ் முக்கியம் அப்படின்னு சேரிட்டா பேச தேவையில்லை. அவங்கள ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ண வேண்டியது இட் இஸ் எ நெசசிட்டி. த ரீஜனல் கோஆபரேஷன் இஸ் நெசசரி. இந்த கோஆபரேஷன்ல முடிஞ்ச அளவுக்கு இந்தியா பண்ணி ஆகணும், ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணி ஆகணும். என்ன ரீசன்? நம்ம ஸ்ட்ரீட்ல இருக்கிற மக்களோட லைவ்லிஹுட் அதை நம்பி தான் இருக்கு. பாயிண்ட் புரியுதுல? அதாவது கல்ஃப் கண்ட்ரிஸை பொறுத்த வரைக்கும் இந்த கொலாப்ஸ்ட் ஈரான் இருக்குல்ல, இந்த வாருக்கு அப்புறம் எப்படி ஆக போகுது, ஸ்டேட் வீக்கா இருக்க போகுது, இன்ஸ்டேபிளா இருக்க போது பாக்குறோம்ல. இந்த கொலாப்ஸ்ட் ஈரானை விட ஸ்டேபிள் ஈரானே போதுமானது. கல்ஃப் கண்ட்ரிஸ்க்கு எது மோஸ்ட் டேஞ்சரஸ்? இந்த கொலாப்ஸ்டா ஈரான் மாறப்போகுதுல, இந்த கொலாப்ஸ்ட் ஈரான் தான் டேஞ்சரஸ். அதனால தான் ஸ்டேட் என்ன ஆக போகுது, இன்னும் ஸ்ட்ராங்கா மாறப்போகுது. யாரும் அட்டாக் பண்ணலாம், அமெரிக்கா மிலிட்டரி பேஸ் அட்டாக் பண்ணலாம். ஸோ வேற வழியே இல்லை, எல்லா கல்ஃப் கண்ட்ரிஸும் ஈரானுக்கு ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும். ஹெல்ப் பண்ணி அதை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அழிஞ்சு போச்சுல, அதை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஆகணும். சரி, ஒன் செகண்ட் சொல்றேன். நமக்கு நியூஸ்ல ஈரான்ல இந்த பகுதி அழிக்கப்பட்டதுன்னு வந்திருக்கும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ன்றது ஜஸ்ட் லைக் நம்பர் கிடையாது. ஜஸ்ட் நீங்களே யோசிங்களேன், இந்த பாஸ்ட் மந்த்ஸ்ல நியூஸ்ல வந்திருக்கும்ல, ஈரான்ல இந்த பில்டிங் அழிக்கப்பட்டது, இந்த சிட்டி டிஸ்ட்ராய் ஆயிடுச்சு பார்ப்போம்ல, நிறைய சிட்டிஸ் டிஸ்ட்ராய் ஆயின்னு பார்த்துருப்போம்ல. நான் நேம்ல ஞாபகம் இருக்கேன். ஈரானோட கேபிட்டல் டெஹ்ரான். சில பேருக்கு இது நேமா தெரியும், பட் கம்பேர் பண்ணுங்க. டெஹ்ரானோட பாப்புலேஷன் மட்டும் 1 கோடி. சென்னையோட பெங்களூரோட பெருசு. கிட்டத்தட்ட ஈரானோட பொலிட்டிக்கல் நர்வ் அது, எக்கனாமிக்கல் இன்ஜின், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹார்ட். யோசிக்க முடியுதா? சென்னை யோசிங்களேன். இந்தியாவோட சென்னை அட்டாக் பண்ணியாச்சு. சென்னைன்றது தமிழோட ஹெட் குவார்டர். சென்னை போயிடுச்சுன்னா, சென்னை செம்ம அழிஞ்சு போச்சுன்னா, அங்கதான் சட்டமன்றம் இருக்கு, அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கு, எக்கனாமியே இருக்கு. அப்ப அதுவே அடி வாங்கிடுச்சுன்னா தமிழோட எக்கனாமி ஆகும். யோசிக்க முடியுதா? அப்ப டெஹ்ரான் அழிஞ்சு போனதுன்றது ஜஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒரு வார்த்தை மட்டும் கிடையாது. அதே மாதிரி தான் இஸ்ஃபகான், இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்களா நியூஸ்ல? எப்படி டெஹ்ரான் வந்து ஒரு கேபிட்டலோ, எக்கனாமிக் கேபிட்டலோ, பொலிட்டிக்கல் கேபிட்டலோ, திஸ் இஸ் கல்ச்சரல் கேபிட்டல். ஈரானோட ஏன்ஷியன்ட் சிவிலைசேஷனோட ப்ரூஃப் அது. யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிடேஜ் சைட்ல, யுனெஸ்கோவோட வேர்ல்ட் ஹெரிடேஜ் சைட்ல இந்த சிட்டி இருக்கு. ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் இண்டஸ்ட்ரியல் ஹப். அதுவும் போயிடுச்சு. ஷிராஜ் அகைன் கல்ச்சுரல் கேபிட்டல், யூனிவர்சிட்டிஸ், ரெஃபைனரிஸ் நிறைய இருக்கு. ஸோ வாட் இஸ் தி பாயிண்ட்? எல்லா முக்கியமான சிட்டிஸ் அடிக்கப்பட்டுச்சுன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் லாஸ், எக்கனாமிக் கொலாப்ஸ், இண்டஸ்ட்ரீஸ் வந்து டீஸ்டெபிலைஸ் ஆயிடுச்சு. அப்ப கண்டிப்பா எதிர்க்காது. அந்த ஃபுல் கண்ட்ரிக்கு எலக்ட்ரிசிட்டி சிஸ்டமே காலியா இருக்கும்ல, கொலாப்ஸ் இருக்கும்ல. அப்ப எலக்ட்ரிசிட்டி கொலாப்ஸ் தான் ஹாஸ்பிட்டல் கொலாப்ஸ், ஸ்கூல் கொலாப்ஸ், ஃபுட் ஸ்டோரேஜ், ஃபேக்டரிஸ் எல்லாம் நின்று போயிடும்ல. எலக்ட்ரிசிட்டி மறுபடியும் வர வரைக்கும் எல்லாமே என்ன ஆயிடும்? எல்லாம் ஷட் டவுன் தானே. இப்போ யோசிங்களேன், இது எல்லாமே மறுபடியும் ரீஜென்ரேட் ஆகிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்? ஜெர்மனி யோசிச்சு பாருங்களேன். வேர்ல்டு வார் 2க்கு அப்புறம் டெவலப் ஆகிறது எத்தனை ஆச்சு? 3 தலைமுறை ஆச்சுல. அப்ப வாருக்கு அப்புறம் ஈரான் அப்படியே விட்டுட்டா, ஒரு கொலாப்ஸ் கண்டிஷன் விட்டுட்டா யாருக்கு ஆபத்து? சுத்தி இருக்கிற கல்ஃப் கண்ட்ரிஸ்க்கு ஆபத்து. எப்படி? அந்த கண்ட்ரில இருந்து மில்லியன்ஸ் ஆஃப் ரெஃப்யூஜிஸ், எலக்ட்ரிசிட்டியே இல்ல, தண்ணி இருக்காது, எல்லாரும் மத்த ஊருக்கு வந்துருவாங்க. மத்த எல்லா கல்ஃப் கண்ட்ரிஸ்லயும் மைக்ரேஷன் கிரைசிஸ் வந்துடும். அப்ப எல்லா கண்ட்ரிஸோட பார்டர் ஆகும் ஸ்ட்ராங்கா இருக்க முடியுமா? பார்டர் ரொம்ப வீக் ஆயிடும். பார்டர் வீக் ஆயிடுச்சுன்னா நிறைய மிலிட்டரி ட்ரூப்ஸ் ஆகும், ஈஸியா உள்ள வரும்ல. அப்ப ஜஸ்ட் ஈரான் ஒரு இடம், அந்த ஒரு சென்டர் பீக் வந்து கிளாஸ் ஆகும்போது ஒட்டுமொத்த ரீஜன்லயும் எல்லா பார்டர் வீக் ஆகும், ஆர்ம்ஸ் ஈஸியா சப்ளை ஆகும், ஒட்டுமொத்த கல்ஃப் ரீஜன் என்ன ஆகும்? டிஸ்டெபிலைஸ் ஆகும். அப்ப எல்லா கல்ஃப் கண்ட்ரிஸுக்கும் கொலாப்சிங் ஈரான் தேவைப்படாது, ஓரளவுக்கு ஃபங்க்ஷன் ஆகிற ஈரான் தேவைப்படுது. அப்ப கொலாப்சிங் கண்டிஷன்ல இருந்து மறுபடியும் ஃபங்க்ஷன் ஆகிற இடத்துக்கு ஈரானை கொண்டு வருவது நெசசிட்டி. இல்லைன்னா மற்ற கண்ட்ரிஸ்குள்ளேயும் டெரரிசம் அதிகமாயிடும். யோசிக்க முடியுதா? ஈரானோட பாப்புலேஷன் என்ன? 88 மில்லியன். 1 மில்லியன் 10 லட்சம், 10 மில்லியன் 1 கோடி, 8 கோடி மக்கள். ஜஸ்ட் ஒரு 10 வருஷம் வச்சுக்கலாம். இந்த கிரைசிஸ்னால, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லாஸ்னால, டீஸ்டெபிலைசேஷனால ஒரு 10% மக்கள் வெளியே போறாங்க வச்சுக்கலாம். விச் மீன்ஸ் 8 மில்லியனா, 9 மில்லியனா, 90 லட்சம் மக்களா? 90 லட்சம் மக்கள் வந்து எல்லா ஸ்டேட்ஸ்லயும் பரவுனா எப்படி இருக்கும்? எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த 10% மக்களே எவ்வளவு? 90 lakhs. கட்டார் இருக்குல்ல, கட்டாரோட பாப்புலேஷன் 30 lakhs. அந்த மைக்ரேஷன் பண்ற மக்களே அவ்வளவு இருக்காங்க. ரெஃப்யூஜா மாறினாங்கன்னா மத்த பிளேஸோட அந்த பாப்புலேஷன் பாதிக்கும், அவ்வளவு கொலாப்ஸ் ஆகலாம். அண்ட் உங்களுக்கு தெரியும், இவ்வளவு கொலாப்ஸ் ஆனதுக்கு அப்புறம் அந்த ஸ்டேட், ஈரான் ஸ்டேட் ஸ்ட்ரைட்டா ஃபார்மர்ஸ் சும்மா ஃப்ரீயா விட்டுருமா? எல்லா கண்ட்ரீஸ்க்கும் போற ஆயில அட்டாக் பண்ணும். அமெரிக்கா என்ன பண்றோம்? நமக்கு செட் ஆகாது, வெளியே போயிடும். ஆப்கானிஸ்தான் விட்டு வெளியே போன மாதிரி ஈஸியா நீங்க பாத்துன்னு விட்டு போயிடும். ஸோ செக்யூரிட்டி இருக்காது, எக்கனாமிக் கொலாப்ஸ் ஆயிடும். இப்போ அந்த கண்டிஷனுக்கு போகாம இருக்கணும்னா ஈரானை கல்ஃப் கண்ட்ரீஸ்ல சேர்ந்து ரீடெவலப் பண்றது நெசசிட்டி. அண்ட் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி அந்த ரீடெவலப்மெண்ட் பிளான்ல இந்தியா கண்டிப்பா ஒரு ஆக்டிவ் பிரிட்ஜா இருக்கணும். ஏன்னா இந்தியன் பாப்புலேஷன் நம்ம தெருவில் நம்ம ஊர் மக்களும் அடிபடுறாங்க. நீங்க சொல்லுங்களேன், இந்தியா, UAE, இந்தியா, சவுதி, ஒவ்வொரு தனித்தனி கல்ஃப் கண்ட்ரீஸ் கூடயும் பயங்கரமான எக்கனாமிக் லிங்கேஜ் இருக்கு. இன்ஃபேக்ட் சொல்லணும்னா 2015 இருந்து 2024 லாஸ்ட் 10 இயர்ஸ்ல 15 தடவை, 10 வருஷத்துல 15 தடவை நம்ம இந்தியன் பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து UAEக்கு போயிருக்காரு. அது மட்டும் இல்ல, UAE என்ன பண்ணிருக்கு? மோடிக்கு ஒரு கௌரவமான பதவி கொடுத்திருக்கு, ஆர்டர் ஆஃப் சையத், ஹையஸ்ட் ஹானர் கொடுத்திருக்கு. அப்ப எக்கனாமிக்கல் லிங்கேஜ் இருக்கு, ஒரு டிப்ளமேட்டிக் ரிலேஷன் இருக்கு. ஸோ கல்ஃப் கண்ட்ரிஸ் ஸ்டெபிலிட்டியை ரீடெவலப் பண்றதுக்கு இந்தியா ஷுட் கான்ட்ரிபியூட்.